வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். RSS பேரணிக்கு தடை அவசியமா அரசியலா? இந்த விவாதத்திற்கான அவசியம் என்ன வந்தது? நவம்பர் 9ஆம் தேதி RSS உடைய நிறுவன தினம். இதையொட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7 நகரங்களில், கரூர், தக்கலை, கோயமுத்தூர் உள்ளிட்ட, தென்காசி உள்ளிட்ட ஒரு 7 நகரங்களில் நாங்கள் ஒரு நிறுவன தினத்துக்கான ஒரு மார்ச் நடத்தப் போகிறோம், ஒரு ஊர்வலம் நடத்தப் போகிறோம், ஒரு பேரணி நடத்தப் போகிறோம் என்று அவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் அவர்களுடைய மாவட்ட காவல்துறை அணுக, அவர்கள் இதுபோன்ற ஊர்வலத்தினால் அமைதி குலைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எனவே உங்களுக்கு அனுமதி வழங்க முடியாது என்று மறுக்க உயர்நீதிமன்றத்தை RSS தொடர்பு கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் தடை விதித்ததற்கான காரணங்கள் என்ன என்று விளக்கம் கேட்டிருக்கிறது. நவம்பர் 6ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. 6ஆம் தேதி விசாரணையின் முடிவு. உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறதா, அனுமதி மறுக்கிறதா என்று தெரியும். இப்போது நம்ம எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இதுபோன்ற ஜாதி மத அடிப்படையிலான, ஜாதி மதத்தை பின்புலமாக கொண்ட அமைப்புகளுடைய பேரணிகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஒட்டுமொத்தமாக தடை விதிப்பது நல்லதா, அல்லது முழுமையாக கூடுவதற்கு அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையான பேசுதல், கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், ஒரு இடத்தில் கூடுவதற்கான சுதந்திரம் உள்ளிட்ட சுதந்திரங்கள் அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டவை, இவற்றை மறுப்பது தவறா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது செய்தியாளர் சலீம் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல் என்ன, இப்போது பார்க்கலாம். RSS அமைப்பு 1925ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. RSS உடைய தலைமையகம் மகாராஷ்டிராவில் நாக்பூர்ல இருக்கு. சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கிலேயர்களால் ஒரு முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது. சுதந்திரத்திற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டுக் கொன்ற பிறகு RSS தடை பண்ணிருக்காங்க, பிறகு தடை நீக்கப்பட்டது. இந்தியாவில் எமர்ஜென்சி அவசர நிலை அமலில் இருக்கும் பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது, பின்பு தடை நீக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறது 1975 77 வரை. அப்பொழுது இந்தியாவுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். இதன் பிறகு பாபரி மஸ்ஜித் இடிப்பிற்கு பிறகு RSS தடை செய்யப்பட்டிருக்கிறது, மீண்டும் தடை நீக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் பல்வேறு சர்ச்சைகளில் RSS சிக்கி இருந்தாலும், இன்னொரு புறம் RSS சேர்ந்தவர்கள் தேசிய பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறுக்கவே முடியாது. RSS சேர்ந்த பல பேர் மாநில முதலமைச்சராகவும் இந்தியாவினுடைய பிரதமராகவும் உயர்ந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இப்பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, RSS நவம்பர் 9ஆம் தேதி, மாதம் 9ஆம் தேதி ஊர்வலம் போறதுக்காக பர்மிஷன் கேட்டிருக்காங்க 7 இடங்கள்ல. ஆனா பர்மிஷன் மறுக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன பண்ணிருக்காங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. ஏன் RSSக்கு ஊர்வலம் போக பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீண்டும் இந்த வழக்கின் விசாரணை நாளை வருகிறது, நாளை நடக்கவிருக்கிறது. இது ஒரு புறம். RSS என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்துல மத்த எல்லா அமைப்புகளுக்கும் பர்மிஷன் கொடுக்கும் போது எங்களுக்கு மட்டும் ஏன் பர்மிஷன் கொடுக்க தமிழகம் மறுக்கிறது? ஒன்று. இரண்டாவது, எல்லா மாநிலத்திலையும் ஊர்வலம் போறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் உட்பட. இப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல ஏன் பர்மிஷன் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி RSS தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறையிடம் பேசி பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது அப்படின்னா, காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பொது இடத்துல ஏதாவது போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், கூட்டம் எது போடுறதுக்கு முன்னாடியும் எங்க கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, இதுதான் நடைமுறை. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே அங்கே ஒரு தடை அமலில் இருக்கிறது. இதனால தான் எந்த ஊர்வலம் இல்ல போராட்டம், ஆர்ப்பாட்டம் இல்ல கூட்டம் எதுவா இருந்தாலும் காவல்துறையை தேடி வந்து பர்மிஷன் வாங்கின பிறகுதான் அதை நடத்துறாங்க. பர்மிஷன் கொடுக்கலாமா வேண்டாமா என்று சட்ட ஒழுங்கை கருத்தில் கொண்டு பர்மிஷன் கொடுக்கலாம் வேண்டாம் என்று நாங்கள் உளவுத்துறையின் அறிக்கையை கொண்டும் முடிவெடுப்போம். இது எங்களுடைய சுதந்திரம். அப்படித்தான் முடிவெடுத்திருக்கோம். மேலும் தகவல்களை நாங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் தரப்புல இருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் என்ன மாதிரி முடிவெடுக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. RSS மட்டுமல்லாமல் ஜாதி மத இதுபோன்ற அமைப்புகளுடைய செயல்பாடுகளுக்கு, இதுபோன்ற அமைப்புடைய பேரணிகளுக்கு, ஊர்வலங்களுக்கு தடை நிச்சயமா அது அவசியமான தேவையா அல்லது ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கின்ற என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சித்தண்ணன் அவர்கள் முன்னிலைகிறார். அதேபோல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மனிதநேய மக்கள் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் முன்னிலைகிறார். அதேபோல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் முன்னிலைகிறார். அதேபோல RSS உடைய செய்தி தொடர்பாளர் திரு சடகோபன் அவர்கள் முன்னிலைகிறார். உங்க 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வர நண்பர்களே, நான் முதல்ல திரு சடகோபன் ஆரம்பிக்க விரும்புறேன். RSS நவம்பர் 9ஆம் தேதி இப்ப ஊர்வலம் நடத்த போற மாதிரி, இதுக்கு முன்னாடி தமிழகத்துல பேரணி நடத்தி இருக்கீங்களா? நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறா? அப்படி நடத்தப்பட்ட ஊர்வலங்கள்ல அசம்பாவிதம் ஏதாவது நடந்திருக்குதா? பல RSS தமிழ்நாட்டில் 1940 துவங்கிட்டு அன்னி வரை பல ஆண்டுகளாக சென்னை மவுண்ட் ரோட்ல எம்ஜிஆர் இருக்கும் பொழுது எம்ஜிஆரால் பாராட்டப்பட்ட பேரணி நடத்தியிருக்கோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் பல வருஷமா நடத்த கடந்த இந்த 2-3 தமிழகத்துல தமிழகத்துல தான்
தமிழகத்துல எத்தனையோ முக்கியமான நகரங்கள்ல, மாநகரங்கள்ல எல்லா இடத்தையும் நடத்தியிருக்கோம். எந்த விதமான தடையும் விதிக்கப்படுகிற RSS உடைய நம்ம நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல. உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு கடைசியாக ஊர்வலம் நடத்தியது எப்ப நீங்க சொல்ல முடியுமா? 6 வருடங்கள் ஆகிவிட்டது. 6 வருடங்களுக்கு முன்பு 6 வருடங்களாக நீங்கள் அனுமதி கேட்கவில்லையா அல்லது அனுமதி கேட்டிருக்கிறோம். சில மாவட்டங்களை அனுமதிச்சிருக்காங்க. ஆனா பெரும்பான்மையான சென்னை போன்ற முக்கியமான, கோவை, சென்னை போன்ற முக்கியமான நகரங்கள்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது சொல்லியிருக்கு என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தடை விதிக்கிறார்கள். 2 வருடங்களுக்கு முன்பு இதே சங்கராந்தி தினத்தன்று, பொங்கல் தினத்தன்று சென்னையில 3 மாவட்டங்களா நாங்கள் வைத்த 3 மாவட்டங்கள போலீஸ் பர்மிஷன் கேட்டோம். போலீஸ் பர்மிஷன் தடை மீறி போன போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு. கோயம்புத்தூர்ல பல வருஷங்கள் 98 குண்டுவெடிப்புக்கு பிறகு கோயம்புத்தூர்ல எந்த இந்து இயக்கங்களுக்கு எந்த செயல்பாடு நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. அதை 6 வருடங்களுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் நாங்கள் அணுகின பொழுது நீதிபதி தெளிவாக சொல்லியிருக்காரு. நிபந்தனை என்னன்னு முதல்ல இவங்க சொன்ன அந்த நிபந்தனை அடிப்படையில் உங்களுக்கு ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு இதுவரை கொடுக்கவில்லை. 6 ஆண்டுகளாக உங்களுடைய ஊர்வலம் எதுவுமே நடக்கல. சில மாவட்டங்கள்ல சுத்தமா நடக்கல, ஆங்காங்க சில மாவட்டங்கள் நடந்திருக்கு. ஆனா தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த 3 வருடங்களாக எங்கேயுமே கொடுக்கல. அதிமுக அரசு வந்ததுக்கு பிறகு எந்த இடத்திலும் ஊர்வலம் நடக்கும். 6 ஆண்டுகளாக சில இடங்களில் தடை செய்யப்பட்டது, சில நடந்தது. 3 ஆண்டுகளாக எங்கேயுமே நடக்கல. 3 ஆண்டு நடக்கல. அப்ப ஒண்ணுமே கெட்டு போல, இப்பயும் சரி சொல்லிட்டு போயிடும். நீதிமன்றம் அணுகிறோம். ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை போது காவல்துறை அணுகியிருக்கும். சரி, நாம சட்டத்தை ஏற்று சட்டத்தின்படி நடக்கின்ற ஒரு அமைப்பு. சரி, அவர்கள் ஏதோ ஒரு காரணம் சொன்னா 2 வருடம் பொறுமையாக இருந்து பார்த்தோம். இந்த முறை இந்த வருஷம் மத்தியில் பாஜக ஆட்சி வரட்டும், பாஜகவை நம்பி இந்த அமைப்பு இல்ல சார். 1925 நாங்க ஆரம்பிச்சோம் தமிழ்நாட்டில். 1940 நீங்க சொன்னபடி 6 ஆண்டுகளாக பல இடங்களும் நடக்கல. 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் எங்கேயுமே நடக்கல. 4வது ஆண்டு நடக்காம போயிட்டு போது இப்ப என்ன இழப்பு ஏற்படுது? ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய இயக்கத்துடைய தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கணும். நாங்க யாரை எதிர்த்து கோஷம் போட்டு ஊர்வலம் போறது இல்ல. குறிப்பிட்ட இடத்துல துவங்கி குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்கக்கூடிய ஒரு ஒழுங்கான கட்டுப்பாடு உண்ட அமைப்பு. என்ன, எந்த போலீஸ் எந்த நிபந்தனை விதித்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கின்ற அமைப்பு. இருந்தபோது மறுத்தார்கள். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தோம். அதனால் இந்த வரை சரி, எப்படியா நமக்கு உரிமை இருக்கு நாட்டில். அந்த உரிமையின் அடிப்படையில் காவல்துறை அணுகிய பிறகு இப்ப நீங்க 7 தான் இன்னைக்கு இன்னும் மேலும் 7 மாவட்டத்துக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கொடுத்திருக்காங்க. நாங்க மனுவே கேட்காத மாவட்டத்தில் கூட நாங்க போலீஸ்ல போய் இந்த ஊர்வலம் நடத்தப்படும் மனுவே இன்னும் கொடுக்கல. அதற்கு முன்பே இந்த காவல்துறை எப்படி கொடுத்திருக்கா, நீங்கள் ஊர்வலம் நடத்த போவதாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்ற காரணத்தை உங்களுக்கு தடை செய்யறேன்னு சொல்லியிருக்கு. உளவுத்துறை நாங்க கேட்காததுக்கு முன்னாடியே தடை செய்யணும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நாங்க கேட்டாலும் தடை பண்ண அரசு கூட பண்ணலாம். நீங்க என்ன தடை வைக்கிறதா? நாங்க எங்களுக்கு இந்த நாட்டில் ஊர்வலம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவதற்காக உரிமை இருக்கிறாங்க. எல்லாருக்குமே எல்லாமே செய்யறதுக்காக உரிமை இருக்குது. அதை நம்ம எப்படி செயல்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. தொடர்ந்து நாங்கள் ஜனநாயக அடிப்படையில் செயல்படுற அமைப்பு சார். தேச விரோத அமைப்பு கிடையாது, தடை செய்யப்பட்ட அமைப்பு கிடையாது, எந்த விதமான வன்முறையில் ஈடுபடக்கூடிய அமைப்பு. இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட இயங்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட எல்லா அமைப்புகளுமே தேச விரோத அமைப்புகள் கிடையாது. எல்லாமே நல்ல RSS மட்டுமே இல்ல. இது நிச்சயமா எல்லா அமைப்புகளும் பொருந்தும். நான் உங்கள்ட்ட திரும்ப வரேன். திரு பேராசிரியர் ஜவாஹிருல்லா, இந்த தடை விதிக்கப்பட்ட விஷயத்தை நீங்க நல்ல விதமா பார்க்கிறீங்களா? ஏன்னா உங்களுடைய அமைப்புகளே கூட அரசியல் ரீதியாகவோ அல்லது இஸ்லாமியர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அரசியல் இயக்கங்களை தாண்டி ஒட்டுமொத்த இஸ்லாமிய இயக்கங்கள் இடஒதுக்கீடு கேட்டோ கூட பல சமயங்களில் பேரணிக்கான அல்லது ஊர்வலத்துக்கான முயற்சி செய்த போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை RSSக்கு விதிக்கப்பட்டது, RSSக்கு தடை விதிப்பது சரிதான் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அல்லது இது போன்ற தடைகள் ஜனநாயக உரிமையை பறிப்பதா நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமாக ஒரு ஜனநாயக நாட்டில் ஊர்வலம் செல்வதற்கு, கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணிகளை நடத்துவதற்கு சட்டப்பூர்வமாக செயல்படக்கூடிய அமைப்புகள், அவை அரசியல் ரீதியான அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, சமூக அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் இந்த நாட்டிலே அனுமதி உண்டு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நீங்களே குறிப்பிட்டது போல சென்ற ஆண்டு ஜூலை 6 சென்னையில முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் சென்னையில பேரணி செல்வோம், அனுமதிக்கப்பட்ட பாதையிலே பேரணி செல்வோம் என்று சொன்னபோது சென்னை மாநகர காவல்துறை அதற்கு தடை விதித்தது. தடையை மீறி பேரணி நடந்தது என்பது வேறு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் காவல்துறையில சட்டங்கள்ல சில ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். அதுக்குள்ள வரேன் நானு. காவல்துறை அனுமதி மறுத்தது, உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்தது, அதை மீறி பேரணி நடத்தினோம், அது வேற விஷயம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இல்ல நான் வேற விஷயம். காவல்துறை அரசு மறுத்துருச்சு, நீதிமன்றம் மறுத்துருச்சு, அதை மீறி கூடுவோம் அப்படின்னா இதுல உங்களுடைய உரிமை மீறப்பட்டிருக்கு அப்படிங்கறதோட நீதியை மதிக்கவில்லை, நிர்வாகத்தை மதிக்கவில்லைங்கிறதா? இல்ல, அதாவது பேரணிக்கு தடையை மீறி பேரணி நடத்தினோம் என்பதுதான் உண்மை.
அந்த பேரணியில வந்து ஆயுதங்களுடனோ கம்புகளுடனோ தடியுடனோ பேரணி நடத்தப்படும் என்று நாங்கள் அறிவிக்கவில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே அது வன்முறை நடக்கல இல்ல ஒரு நிமிஷம் பதிவு செய்ய விரும்புறேன். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் கேட்கறது ஒரு நீதிமன்றம் தடை அதே மாதிரி உத்தரவாதம் RSS கொடுக்கலாம், பாமக கொடுக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கலாம், என்ன அமைப்பு கொடுக்கலாம். வேறுபாடு இருக்கு. அதுக்குதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது ஒரு நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ அல்லது ஒரு சமூக அமைப்புகளோ அவர்கள் வந்து பேரணியை நடத்தக்கூடாது, அவர்கள் வந்து பொதுக்கூட்டமே நடத்தக்கூடாது என்று பிளாங்கெட் பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்தமாக தடை விதிப்பது என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு அழகு அல்ல என்பதுதான் முதல்ல என்னுடைய கருத்து. அதுதான் நான் சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் ஒரு சீருடை அணிந்து பேரணி நடத்துவதற்கு தமிழக அரசு தடை விதித்திருக்கிறது. அது எந்த மதத்தை சார்ந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி ரீதியான அமைப்பாக இருந்தாலும் சரி, சீருடை போட்டுக்கொண்டு பேரணி நடத்துறது, ட்ரம்ஸ் வச்சுட்டு போறது, இதற்கு வந்து தடை விதித்திருக்கின்றார்கள். நான் முடிக்கிறேன். அதாவது தமிழக அரசாங்கம் காவல்துறை சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்றேன். ஏன்னா மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கோவையில நாங்கள் ஒரு மாவட்ட மாநாடு நடைபெற்ற போது எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் சீருடை அணிந்து, கம்பளம் கிடையாது, வெறும் சீருடை அணிந்து பேண்ட் வாத்தியத்தோடு அந்த பேரணி நடந்து திடலுக்கு போவோம் என்று சொல்லும் போது அதற்கு கோவை மாநகர காவல்துறை தடை விதித்தது. இந்த அடிப்படையிலே தான் சீருடை தான் காரணமா சொன்னாங்க. அவங்க சீருடை தான். அதாவது காவல்துறை மாதிரி, ராணுவத்தை மாதிரி அதை பார்க்கும்போது அந்த ஊர் பேரணியை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு இது ஒரு ராணுவ படை, இது ஒரு காவல் படை அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோற்றம் ஏற்படக்கூடிய வகையில சீருடை அணிந்து செல்வதை தமிழ்நாடு. நீங்க வந்து காவல்துறை மாதிரி தோற்றமளிக்கூடிய வகையில சீருடை வச்சிருந்தீங்களா? அதாவது அது ஒரு யூனிஃபார்மாக போட்டாலே அதை அப்படித்தான் கருதுறாங்க. உதாரணமா ஒரு ஹேட்டு, ஒரு கருப்பு கலர் சட்டை வெள்ளை கலர் பேண்ட் போட்டு அது வந்து சீருடை இன் பண்ணி போட்டுக்கிட்டு இந்த இதெல்லாம் அனுமதி கிடையாது. அதுக்கு அனுமதி கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, மதிமுகவுடைய தொண்டர்களா இருந்தாலும் அது கிடையாது. மதிமுகவுடைய, திமுகவுடைய, அதிமுகவுடைய இது போன்ற அரசியல் கட்சியில நம்ம வந்து சீருடை அணிஞ்ச ஊர்வலம் வந்து முன்னாடி போறது நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கிறோம். தொண்டர் அணிஞ்சு சொல்லுவாங்க, மாணவர் இப்போது முடியாது. இப்போது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அதை முழுமையாக தடை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு விஷயம். இரண்டாவது வந்து RSS அமைப்பை பொறுத்தவரை அவர்கள் எந்த அடிப்படையில் ஊர்வலம் பேரணி போவாங்கிறதெல்லாம் பார்த்திருப்போம். வெள்ளை சட்டை போட்டு, காக்கி அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக்கொண்டு, கையில ஒரு பெரிய தடியுடன் போகக்கூடிய ஊர்வலம். சில மாநிலங்கள்ல வாளை வைத்துக் கொண்டும் போயிருக்கின்றார்கள். பெங்களூர்ல 2013 வாளை வைத்துக் கொண்டு பப்ளிக்காக ஊர்வலம் சென்றிருக்கின்றார்கள். அப்போ இப்படி செல்லும் போது இங்க நம்ம ஊர்ல தடியை வைத்துக் கொண்டு போகின்றார்கள். தடி என்பது ஒரு காவல்துறை வைத்திருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு ஆயுதம் என்றே சொல்லலாம். அந்த மாதிரி போகும்போது அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கம் தழைத்தோங்கி இருக்கின்றது. இது அமைதி பூங்காவாக இருக்கின்றது. இது போன்ற பேரணிகள் சட்டம் ஒழுங்கை கெடக்கூடிய வகையில சென்றுவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே தான் தமிழக காவல்துறை இந்த முடிவை எடுத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த முடிவை நீங்கள் வரவேற்கிறீர்கள்? அதாவது இப்படி யார் போனாலும் அதை தடை செய்ய வேண்டும். அது எந்த மத ரீதியாக இருந்தாலும் மற்றவர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு ரீதியில யார் போனாலும் அதற்கு அனுமதிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இதை அப்படியே அரசியல் கட்சிகளுக்கு பொருத்துவதுங்கிறது சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கு. தமிழகத்தில் வந்து மத நல்லிணக்கம் வந்து ஒரு அமைதி பூங்காவாக தலை துவங்கி இருக்கக்கூடிய நிலைமையில இது போன்ற ஊர்வலங்கள் வந்து செய்யறது ஒரு நல்ல விஷயமா இருக்காது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கனால நிச்சயமாக தடை செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் ஒவ்வொரு அமைப்புக்கும் தனித்தனியாக பொருத்தி பார்க்க வேண்டும் தவிர ஒட்டுமொத்தமாக தடை வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறது. திரு ஜவஹருடைய பார்வை அப்படி இருக்குது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உள்ளிட்ட இடங்களில் கூட இந்த ஆண்டு உட்பட ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி வழங்கப்படும் போது தமிழகம் ஏற்கனவே திரு ஜவஹர் சொன்னது போல அமைதி பூங்கா இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஏன் அனுமதி வழங்கப்படக்கூடாது? நான் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி கேட்க விரும்புறேன். உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு நீங்க பார்த்த வகையில RSS ஊர்வலங்கள் தமிழகத்தில் நடத்தி அதனால ஒரு வன்முறையோ ஒரு கலவரமோ ஏற்பட்டதா உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? நிச்சயமாக தமிழகத்தில் RSS ஊர்வலம் எதுலையுமே வன்முறையும் கலவரமே ஏற்பட்டது இல்ல. கடிஞ்ச தோழர் சொன்னாரு 3 வருஷமா நடக்கலன்னு. என்னோட நினைவுப்படி ஆர்லாய் மொழியில ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்திருக்குது.
அதுல இது இல்ல. இப்போ இது வந்து நிச்சயமா சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக தடை செய்யப்படுறதாட்டு நான் கருதல. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு மாதிரியாக வந்து மறுக்கப்பட்டிருக்குது. இதுல வந்து விஜயதசமி விழாவில் RSS அகில பாரத தலைவர் மோகன் வந்து அந்த மாவட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தாண்டி ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் நிச்சயமாக மோகன் பகவத் வந்து பேசின பேச்சுல வந்து தமிழ்நாட்டில் வந்து தீவிரவாதிகளின் புயல் இடமாட்டம் ஆயிட்டுன்னு விஜயதசமி விழாவில் பேசினாரு. ஸ்ரீலங்காவை சேர்ந்த தமிழ் முஸ்லீம்கள், ஸ்ரீலங்காவை சேர்ந்த LTTல இருந்து இதான தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறாங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சாரு. தென் ராஜேந்திர சோழனோட 1000வது சதய விழா, ஒரு இந்து மன்னர், இந்திய அளவில் வெற்றி பெற்ற ஒரு மன்னர், இந்து தர்மத்தை காப்பாற்றின மன்னர், அவரை நாம 1000வது விழா கொண்டாடணும்னு அவர் பேசினார். சோ அவங்களோட போக்கஸ் என்னன்னா தமிழ்நாட்டை ஒரு களமாக வைத்து இங்கு வளர வேண்டும் என்ற ஒரு பார்வை RSS இடம் இருக்கிறது. அந்த பார்வையின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து எல்லா பகுதிகளிலும் தாங்கள் வலுப்பெற்றிருக்கிற இடத்துல தாங்கள் இவ்வளவு வலுப்பெற்று இருக்கிறோம், எந்த வாக்காளர்களை நம்புறாங்களோ, எந்த ஆதரவு தளத்தை நம்புறாங்களோ அவங்க மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் மற்றவங்க மத்தியில் ஒரு மிரட்சி ஏற்படுத்துவதற்கு என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. RSS வந்து வாக்காளர் நம்பி இல்ல, RSS வந்து வாக்காளர் நம்பலன்றது உண்மை. ஆனா எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும் RSS பிஜேபியும் வந்து கைகோர்த்து தான் பயணிக்கிறாங்க. பிஜேபிக்கு களம் அமைச்சு கொடுக்கறதுக்காக நிச்சயமாக அதான் செய்யறாங்க. நீங்க வந்து RSS உடைய தமிழகத்தில் முயற்சி வந்து இதுதான். பிஜேபி களமைச்சு கொடுக்கிறது. அவங்க நார்த் ஈஸ்ட்ல உள்ள இன்சர்ஜென்சி பற்றி பேசினாங்க, இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வெஸ்ட் பெங்கால் இருந்து வர்றாங்கன்னு பேசினாங்க. அவங்க டார்கெட் வந்து பிஜேபி சரியா வளராத மாநிலங்களான வடகிழக்கு பிராந்தியம், மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, இந்த 3 தான் அவங்களுக்கு குறியா வச்சு வர்றாங்க. அப்படி அவங்க இது பண்ணும்போது தமிழக அதிமுக அரசு வந்து அந்த சவாலை எதிர்கொள்ள தயாராகுது. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா பாஜகவுடைய வளர்ச்சியை தடுக்க அதிமுக அரசு இந்த தடை சவால் எதிர்கொள்ள தயாராது. வயசு தடுக்கல. இங்க தமிழ்நாடு வந்து தீவிரவாதிகளின் புகலிடங்கிறது கடுமையான வார்த்தை. நீங்க வந்து 89 வார்த்தை கடுமையான வார்த்தை. 89 வந்து ஆர் அதர்வைஸ்ங்கிற கிளாஸ்ல தான் திமுக கவர்மெண்ட் வந்து இங்க டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மிக கடுமையான வார்த்தையாக வந்து மோகன் பகவத்ங்கிற ஒரு RSS தலைவர் வந்து அவர் தான் அகில பாரத தலைவர் பேசியிருக்கிறார். அது மிக கடுமையான ஒரு வார்த்தை. ஆனா இந்த அரசுக்கு வந்து இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கனால வந்து அரசு அந்த அளவுக்கு மோகன் பாகவத்தோ இல்லாட்டி அசோக் சிங்காலோ இவங்க எல்லாம் வந்து என்ன பேசுவாங்க நமக்கு எந்த வியப்பும் கிடையாது. இவங்க ரொம்ப நாளா இதே தான் பேசிட்டு இருக்காங்க. சொன்னா தமிழகம் வந்து இப்படி புகழமா ஆயிடுச்சு நம்ம ஒத்துக்க முடியாது இல்லையா? நம்ம ஒத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீங்க அன்னைக்கு என்ன வெங்கட்ராமன் வந்து ஆர் அதர்வைஸ் திமுக டிஸ்மிஸ் பண்ணாரு. கருணாநிதி பெரிய தேசியவாதியா தான் இருந்தாரு, டிஸ்மிஸ் பண்ணல. சோ அப்ப வந்து ஒரு த்ரெட் அன்னைக்கு வந்து கருணாநிதியோட மைனஸ் என்ன, 4 நின்னாங்க, இவர் ஜெயித்தாரு, 3 பேர் ஒன்னா சேர்ந்து பலம் வந்து அதனால மக்கள் சொல்வாக்குற அடிப்படையில இது பண்ணாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் சொல்வாக்கு அதிமுக இருக்கிறதுனால நம்ம இந்த வார்த்தை வந்து நமக்கு பெருசா தோணல. பட் இந்த வார்த்தை வந்து கடுமையான வார்த்தை. நிச்சயமா அதுல கடுமையான வார்த்தை அப்படிங்கிற பெரிய ஆச்சரியம். நான் சொன்னேன், ஒரு தீவிரவாதியோ ஒரு பயங்கரவாதி யாராவது வர்றாங்க போறாங்கன்னா அவங்க கைது செய்யப்படுறாங்க, நடவடிக்கை எடுக்கப்படுது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா RSS உடைய ஊர்வலத்தை தடை செய்வதற்கும் மோகன் பாகவத்துடைய பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? இல்ல மோகன் பாகவத் வந்து தமிழ்நாட்டை இப்படி வந்து இழிவுபடுத்துற விதமா சொன்னனால உன்னுடைய அமைப்புக்கு இங்க அனுமதி கிடையாது சொல்றாங்க. அப்படி இல்ல. மோகன் பகவத் அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து வேரூன்றி இருக்கிறது, தாங்கள் வந்து பலமா இருக்கிறோம் என்பதை மேனிபெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. அது வந்து அவங்களோட தொடர்புடைய அரசியல் கட்சிக்கு சாதகமாக அமையும். அதனால வந்து உள்ள விளைவுகள் வந்து 2 விதமா எடுக்கலாம். இப்ப மம்தாவுக்கு வந்து அந்த விளைவு வந்து மம்தாவுக்கு மிகப்பெரிய பார்வையில இந்த ஊர்வலத்திலையும் அதற்கான தடையிலையும் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் 100% இருக்குது. நான் திரு சித்தனன் கேட்க விரும்புறேன். ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம விவாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊர்வலத்துக்கோ ஒரு அமைப்புடைய செயல்பாட்டுக்கோ தடை விதிக்கும் போது காவல்துறை வந்து என்ன கன்சிடர் பண்ணுது? இயல்பா ஒண்ணு கன்சிடர் பண்ணுவீங்க. திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி மேலதிகாரி சொல்லிட்டா இல்லாட்டி மேலிடத்துல சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எதையும் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. அதை நம்ம ஏதாவது தேடி ஒரு கிளாஸ் எடுத்துட வேண்டியதான். இருந்தாலும் கூட ஒரு ஜெனரல் கன்சிடரேஷன் என்ன இருக்கும்? அவர் சொன்ன மாதிரி சீருடை அணிஞ்சிருக்காங்களா, கையில தடி வச்சிருக்காங்களா, இல்ல இந்த அமைப்புகள் இதற்கு முன்னால் வன்முறை ஈடுபட்டு இருக்காங்களா? திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு இந்த அமைப்புடைய ஊர்வலங்களில் இது மாதிரி வன்முறை வந்ததில்லை. ஆனா திரு ஜவாஹர்லாலுடைய கவலை நியாயமானது. தடி எடுத்துட்டு போய் போனா ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அது வந்து வன்முறைக்கு வித்தரக்கூடிய அபாயம் இருக்குது. திரு சடகோபன் சொல்றாரு நாங்க 6 வருஷமா இதுக்கு முன்னாடி நடந்துட்டு போல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீ எதன் அடிப்படையில் இந்த தடை வேண்டுமா வேண்டாமாங்கிறது தீர்மானிக்கிறீங்க? இப்போ வந்து ஆர்டிகல் 19(1)(b) அது கான்ஸ்டிடியூஷன் இந்தியா பிரகாரம் கூடுவதற்கும் ஊர்வலம் போறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. அடிப்படை ஆதார உரிமை, உங்களுக்கு அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். பட் அதுவே சப்ஜெக்ட் டு தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மென்ஷன் 19(3) எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல உங்களோட அந்த அடிப்படை உரிமைகளை வந்து நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு கிளீனா இருக்குது. அது வந்து ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்குது,
தேசிய நலனுக்கு குந்தகம் விளைவிக்குது, சட்டம் ஒழுங்கு கெடும், கம்யூனல் ஹார்மனி கெடும் அப்படின்னு ஒரு சுட்டி வரும்போது அதான் சொன்னேன். இதை வந்து நீங்க எதை வச்சு தீர்மானிக்க இதெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பா பண்ண முடியும். ஜவாஹிர்லா ஊழல் போனார்னு நீங்க நினைக்கிறீங்க பொது அமைதி குந்தகம் விளையும்னு. அவர் சொன்னார் நீங்க நிபந்தனை விதிக்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. இல்ல அமைதி குந்தகம் விளையும் நீங்க எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க? இப்ப நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கறத வந்து உச்சநீதிமன்றமே 1969லயே 1903 வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு போலீஸுக்கு பவர் இருக்கு சொல்லிட்டாங்க. பவர் இருக்கு. நான் வந்து அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கானே கேள்வி கேட்கல. அரசாங்கம் செஞ்சிருக்க நடவடிக்கை பின்னாடி அரசியல் இருக்குதா இல்லாட்டி அவசியமான தேவை இருக்குதா? அவசியமான தேவை இருக்குதா? கேஸ் பை கேஸ் தான் பண்ணுவோம். நீங்க சொன்ன மாதிரி ஜெனரலைஸ் பண்ணி எல்லாமே பேன் பண்ற மாதிரி அப்படிலாம் இல்ல. செக்ஷன் 41 ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய பொருளாளர் சேலத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்கிறார். என்ன பொது வந்து அமைதி குந்தகம் வச்சிருந்தீர்கள், அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படல. உயர்நீதிமன்றம் சென்று தான் வந்து வாங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மயிலை மாங்குளை அனுமதி கேட்டாங்க. காவல்துறை வந்து உங்களை மாதிரி சக தோழர்கள் வந்து அனுமதி மறுத்தாங்க. உயர்நீதிமன்றம் சென்றாங்க, அனுமதி வாங்கினாங்க, நடத்தினாங்க. இப்படி எல்லாருமே வந்து காவல்துறை வந்து உங்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்கீங்க. உயர்நீதிமன்றத்தை போய் ஒன்னுக்கும் போய் போராடி கதை தட்டி வாங்கிடுறாங்க. வாங்கி நடந்துருது. நடந்து என்ன இழப்பு ஏற்படுது? ப்ரீவியஸ் ஆன்டிசென்ட்ஸ் அங்க என்னென்ன கேஸ் நடந்திருக்குது முக்கியமா சப்போஸ் இதே இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல 9/11 அவங்க வந்து ப்ரொசஷன் போற கேட்கும் போது இதுக்கு முன்னாடி இவங்க ஊர்வலம் போய் ஏதாவது பிரச்சனை நடந்ததா அல்லது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கம்யூனலா ஏதாவது கம்யூனல் ஹார்மனி வந்து கெடுமா அப்படிங்கிறது கிவன் சிச்சுவேஷன் வச்சுதான் அந்த கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி ஊர்வலங்கள்ல ஆர்ப்ப இந்த மாதிரி வன்முறை நடந்தது இல்லன்னு திரு ஜவஹர்ல சொல்றாங்க. கம்யூனல் ஹார்மனி வந்து இப்ப தலை துவங்கி இருக்கு, மத நல்லிணக்கம் உச்சகட்டத்தில் நல்லபடியா இருக்குன்னு. அப்ப என்ன சிச்சுவேஷன் வந்துருச்சு நினைக்கிறீங்க? இன்டெலிஜென்ஸ் இன்புட்டே வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இந்து அமைப்போ அல்லது முஸ்லீம் அமைப்போ வேற ஒரு கம்யூனல் அமைப்போ இந்த மாதிரி போனாங்கன்னா வேற ஏதாவது ஒரு பொது அமைதிக்கு பங்கம் வருமா அப்படின்னா வரும் அப்படிங்கிற இன்புட் இருக்குது. அந்த இன்புட்டை பேஸ் பண்ணியோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து திருநெல்வேலியில பேன் பண்ணாங்கன்னா தென்காசியில ஏகப்பட்ட கேஸ். இப்போ 41 சிட்டி போலீஸ் ஆக்ட் பிரகாரம் 41A அண்ட் 41 சிட்டி போலீஸ் ஆக்ட் பிரகாரம் வந்து ப்ரொசஷன் ரெகுலேட் பண்ணலாம், பெர்மிஷன் தரலாம். அப்படி இருக்கும்போது எக்ஸப்ஷன் இருக்கு. பியூர்லி ரிலிஜியஸ் கேரக்டர் இருந்தது, ஃபியூனல் கேரக்டர் இருந்ததுன்னா அதுக்கு பெர்மிஷன் அவசியம் இல்லை, தடை பண்ண முடியாது இருக்கு. பட் பெனாசேத்து ஊர்வலம் போனாங்க, அதுக்கு பெர்மிஷன் கேட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க, தர முடியாது, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அது பியூர்லி ரிலிஜியஸ் தானே? பியூர்லி ரிலிஜியஸ் நீங்க சொல்றீங்க, நீங்க எக்ஸப்ஷன்ல வருது. இருந்தா கூட இதுக்கு முந்தைய சமயத்துல இதே ஊர்வலம் போகும்போது 8-10 இன்சிடென்ட் நடந்து போச்சு, தென்காசியில் நடந்து போச்சு. அதுல ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு மத நல்லிணக்கமே கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இதை எதிர்த்து வந்து திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் வந்து நம்ம 6-8-2014 மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சு, போலீஸ் சொன்னது சரிதான், இத்தனை இன்சிடென்ட் பிரிவிஷன்ஸ் நடந்திருக்கு, மதுரை கண்டிப்பாக ஏற்படும். அப்படி ஏன் ஏற்படல, நாங்க நல்லதான் பண்ணாங்க, நீங்க ப்ரூவ் பண்ணி மறுபடியும் ஒரு பிரச்சனை கொடுங்க, நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம், பெர்மிஷன் தரவே இல்லை. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் வந்து எப்பவுமே பதட்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னா நீங்க சொன்ன தென்காசி மாதிரியான இடங்கள்ல, இங்க ட்ரிப்ளிகேன் மாதிரியான இடங்கள்ல வந்து பதட்டத்தை ஏற்படுத்தலாம். ஆனா பல இடங்கள்ல அந்த மாதிரி பதட்டம் ஏற்படாம இருக்கு. பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க, நல்லபடியா பண்ணுங்க, எங்களோட ஆசீர்வாதம் எப்பயும் உண்டு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த கம்யூனல் ஹார்மோனியை வளர்க்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணுமா, இல்ல தடை விதி சொல்லிட்டு கம்யூனல் ஹார்மோனி கம்யூனல் டென்ஷன் அதிகரிக்க முயற்சி? நீங்களே சொன்னீங்க தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது, நல்லா இருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுதான் போலீஸ் விரும்புறாங்களே தவிர இன்னும் ஒரு இன்சிடென்ட் வர சொல்லி எல்லாரும் வீட்டிலே உட்கார்ந்துட்டா சங்கிலி பறிப்பு நடக்காது, எல்லாரும் வண்டி ஓட்டாம இருந்துட்டா விபத்தே நடக்காது. அப்படிதான் சொல்ல போறீங்களா? எல்லாரும் அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்துருங்க, ஒரு பிரச்சனை வர. இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே பழைய கவர்மெண்ட் இருக்கும் போதே சொன்னாங்க 144A சிஆர்பிசி பிரகாரம் இந்த மாதிரி ஒரு மாஸ் ட்ரில், மாஸ் ட்ரைனிங், யூனிஃபார்ம் போட்டு போறது, ஆர்ம்ஸ் கொண்டு போற ஊர்வலம், அசம்பிளி இதெல்லாத்தையும் டோட்டலா பேன் பண்ணிடலாம். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் 144A சிஆர்பிசி அமெண்ட்மெண்ட் கொண்டாங்க 2005லயே. அதை மீறினாங்கன்னா அதுக்கு 153A அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் செக்ஷன் கொண்டு ஐபிசில கொண்டு வந்தாங்க. பட் 2005ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் நோட்டிஃபை பண்ணல, எந்த கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணல, அமலுக்கு வரல. இன்னும் அதுல பல்வேறு அரசியல்காரங்க இருக்கலாம், என்ன அப்படிங்கிறதுக்கு ஒன்னும் தீர்மானம் இல்ல. இன்னைக்கு இருந்து என்போர்ஸ் பண்றாங்க, போர்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி நோட்டிஃபை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபை பண்ணல. நீங்க கொடுக்குற தகவல் வந்து தடையை மீறினா கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி இல்ல. பட் எங்களுக்கு 41 சிட்டி போலீஸ் ஆக்ட், 41K சிட்டி போலீஸ் ஆக்ட், 54A டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் 1859 பிரகாரம் எங்களுக்கு கிவன் சிச்சுவேஷன்ல ஒரு ஊர்வலம் போகலாம், ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம், அல்லது அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது எந்த மாதிரி நான் ரெகுலேட் பண்ணலாம், அப்கோர்ஸ் ரெகுலேட் பண்ணலாம், அல்லது ரெஃப்யூஸ் பண்ணலாம். உங்கள்ட்ட எடுக்கிற தடையை மீறி பொது இடங்களில் கூடினால் அதன் மீது அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பில்லை. இல்ல, முதல்ல வந்து பெர்மிஷன் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க கன்சிடர் பண்ணி அதை ரெகுலேட் பண்றதுக்கு கண்டிஷன்ஸ் ஸ்டிபுலேட் பண்ணலாம். அதர்வைஸ் நாங்க ரெஃப்யூஸ் பண்ணவே செய்யலாம். அதுவும் இல்லைன்னா முதல்லயே ஆன்டிசிபேட் பண்ணி
எப்படி 144 போடுறாங்களோ அந்த மாதிரி சிட்டி போலீஸ் 41 இல்ல. நாங்க காவல்துறை உரிமை அரசு உரிமை யாருக்கு நான் சொன்னா இதுல உள்நோக்கி கற்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து மத நல்லிணக்கத்துக்காக வேண்டிதான் இந்த சட்டம் ஒழுங்கு எல்லா இடத்தையும் மீறினால் என்ன தடைபெண்ணா அரெஸ்ட் பண்ணுவோம். நாங்க அவ்வளவு அரெஸ்ட் பண்ணுவோம். நீங்க தான் சொன்னீங்க 2005 அப்புறம் நோட்டிஃபை பண்ணவே இல்லை. அது ஏற்கனவே இருக்கு, ஐபிசில இருக்கு. 180 ஒரு லாஃபுல் அத்தாரிட்டி பிரமோட் பண்ண ஒரு ஆர்டரை கொடுத்த ஆர்டரை மீறினாங்கன்னா 188 ஐபிசில நாங்க அரெஸ்ட் பண்ண தான் போறோம். கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவோம். நான் திரு ஜவஹர்லால் கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வந்து சிறுபான்மையினர் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்க இது போன்ற ஊர்வலங்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் நடத்திட்டு இருக்காங்க. அங்க எந்த பிரச்சனையும் வரல. உண்மையிலே கம்யூனல் டென்ஷன் அங்க அதிகமா இருந்தாலும் கூட இந்த ஊர்வலங்களால பிரச்சனை நம்ம வந்து கண்கூடா பார்க்கல. அப்ப தமிழகம் மாதிரி நீங்க சொன்ன மாதிரியான ஒரு அமைதி பூங்கா இருக்கக்கூடிய மாநிலத்துல ஏன் இப்படி வந்துரும், நம்ம ஏன் முன்னாடியே அச்சப்படணும்? நிச்சயமாக நல்ல கேள்வி. முதல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்று சொல்லும் போது காஷ்மீர்ல, அதாவது வேலியில, ஸ்ரீநகர் அந்த பகுதியில் நடத்தினாங்களா அல்ல ஜம்மு பகுதியில் நடத்தினாங்களாங்கிறது பார்க்கும்போது ஜம்மு பகுதியில தான் நடத்தியிருப்பாங்கிறத ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்துக்கள் அப்படி நான் சொல்ல வரவில்லை. நான் சொல்ல வந்தது அந்த அனுமதி அந்த வகையில கொடுத்திருப்பாங்கிற சொல்ல வந்தேன். அதெல்லாம் முக்கியமான வாதம். என்ன விவாதம்னா அங்க 2-3 விஷயங்களை இதுவரைக்கும் நீங்க சொன்னது, நான் தோழர்கள் சொன்னதை வைத்துக்கொண்டு சொல்ல விரும்புறேன். ஏதோ RSS ஊர்வலம் வந்து நடந்தால் நாட்டில் அமைதி ஏற்படும், எங்கேயுமே எந்த வன்முறையும் நடந்ததில்லை. தமிழகத்தை பற்றி மட்டும்தான் சொல்றேன். தமிழகத்தை தான் நான் சொல்கிறேன். வேற இந்தியாவுக்கு போல தமிழகத்தை இல்ல. தமிழகத்துல இந்த மாதிரி நாங்க நடத்தின ஊர்வலங்கள்ல எந்த விதமான விபரீதங்களும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையான நிலை என்னன்னா, இந்த ஊர்வலம் என்பது ஒரு முகமூடிதான். தமிழ்நாட்டில் முதலாக நாம் வாழக்கூடிய இந்த கான்டெம்பரரி பீரியட், சமகால பீரியட்ல முதலாக மண்டைக்காடிலே 1981 நடைபெற்ற கலவரத்துக்கு பின்னணியில RSS இருக்கின்றது. வேண்டுமென்றால் அந்த கலவரத்தில் ஈடுபடும் போது அவர்கள் சீருடை அணையாமல் இருந்திருக்கலாம். அதே போன்று தொடர்ச்சியாக இங்கே வந்து சமூக நல்லிணக்கம் கெடுவதற்கு அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டில் அண்ணன் தம்பிகளாக, மாமான் மச்சான்களாக உறவு பேசிக் கொண்டு வாழ்ந்த தமிழகத்தினுடைய அமைதி கெடுத்ததுல நிச்சயமாக RSS மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. அவர்களுடைய சித்தாந்தம் இருக்கின்றது. அந்த சித்தாந்தத்தினுடைய பின்னணியில தான் இதை நீங்க ஒரு வழக்குல வந்து இந்து அமைப்புல ஆர்வம் கொண்டவர்கள், இந்து தீவிரவாதத்தை கடைபிடிக்கிறவங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கணும், இங்க இந்துக்கள் தான் மெஜாரிட்டி இருக்கணும், உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைங்க மாதிரி ஒரு தவறான ஒரு பார்வையை கொண்டவர்கள் செயல்பட்டு இருக்கலாம், இல்லைன்னு சொல்லி சொல்ல. ஆனா அதன் பின்னாடி RSS இருந்துங்க நம்ம சொல்ல முடியுமா? என்னுடைய கேள்வி, போலீஸ் வகுருதீன் அப்படிங்கிற ஒருத்தர் கைதாயிருக்கிறார். அவர் கைதாயிருக்கிறார் அப்படிங்கிறனால அவர் வந்து இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிய எப்படி சந்தேக கூடாதோ, அதே மாதிரி அவர் கைதாருனாலும் அவருடைய வழக்கு அவர் எதிர்கொள்ளணும். அதை வச்சு நம்ம வந்து மற்ற எந்த இயக்கங்களையும் தொடர்படுத்தி பார்க்க முடியாது. அப்போ ஒரு இந்து சிந்தனை கொண்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கலவரத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு வச்சுக்கோம், கைதானவர்கள் வழக்கு நடத்தல் அப்படிப்பட்ட ஆளா இருக்கணும். அதை நாம் RSS தொடர்படுத்த முடியுமா? நிச்சயமாக தொடர்படுத்த முடியும். ஏனென்றால் RSS ஐடியாலஜி என்ன, சித்தாந்தம் என்ன? MS கோல்வார்கர் அவர்கள், குருஜி கோல்வார்கர் அவர்கள் 1939 எழுதின We Are Our Nationhood Defined என்ற புத்தகத்தை எடுத்து பாருங்கள். பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் எடுத்து பாருங்கள். இந்த நாட்டில இருக்கக்கூடிய வெளிநாட்டினர், மிலேச்சர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார். வெளிநாட்டினர் என்று சொல்வது யார? முஸ்லீம்களே, கிறிஸ்தவர்களே, அதே போன்று அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சாதியினரே. ஜெர்மனியில ஹிட்லர் மிகப்பெரிய அளவில் இன பரிசுத்தத்திற்கு வழிகாட்டுகிறார். யூதர்களை அவர் கொண்டொழித்தது போன்று இந்த இந்துத்துவத்தினுடைய RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பது கோல்வார்கருடைய புத்தகத்தில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய சிந்தனை. எனவே நீங்க வந்து போலீஸ் பக்ருதீனுடைய ஐடியாலஜியை முஸ்லீம் அமைப்புகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற பல்வேறு விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி RSS சித்தாந்தம் நிச்சயமாக இருக்கின்றது. இப்போது ஊர்வலத்துக்கு தென்காசியில கேட்டிருக்காங்க, அதே போல தக்கலையில கேட்டிருக்காங்க, கோயம்புத்தூர்ல கேட்டிருக்காங்க, இது போன்ற பதட்டமான பகுதிகளில் கேட்டிருக்காங்க. தென்காசியில RSS அலுவலகத்தில் குண்டு வைத்து அது மிகப்பெரிய பரபரப்பான பிறகு தமிழக காவல்துறை மிக சிறப்பான புலனாய்வை செய்து அந்த குண்டு வெடிப்பை செய்தவர்கள் இந்து முன்னணியர்கள் என்று மிக தெளிவாக நிரூபித்து இருக்கிறார்கள். எனவேதான் காவல்துறை முன்னெச்சரிக்கையாக இங்க ஒரு RSS குண்டு வெடிப்பு நடந்தது, அங்க அதுல தொடர்புடையவர்கள்
இல்ல RSS சென்னையில நடந்த குண்டு வெடிப்புல அது வழக்கு போட்டு அது தண்டனை முடிந்து விட்டது. நான் சொல்வது அதில் ஈடுபட்டவர்கள் இல்ல தொடர்புடையவர் அப்படிங்கறதுனால நான் வந்து இந்து முன்னணியர் வந்து நல்லவங்க அவங்க அப்படி கட்டணும் சொல்ல வரல. ஒரு வழக்குல ஒருத்தர் தொடர்புடையதுனாலே ஒட்டுமொத்த இயக்கத்தை நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கறத கேள்வி. நான் போலீஸ் பக்கம் அதுதான் கேட்டேன். இப்ப நம்ம வந்து பார்த்தோம், நம்முடைய இளைஞர் நம்ம ஊர்ல இருக்கிற இளைஞர் வழக்கமாக சாதாரண நம்மள போல சுத்தி தெரியுவாங்க. ISIS அமைப்பு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க ஒரு பணி எல்லாம் போட்டு ஒரு 15 பேர் 18 பேர் வந்து சேர்ந்தாங்க. அப்ப அவங்களை தீவிரவாதிகள் சொல்லி சொல்லிடக்கூடாது. அவங்க ஒரு ஆர்வ கோளாறுல செஞ்ச விஷயம் தவறான விஷயம், அது சந்தேகம் இல்ல. பட் அவர்களை நாம் பயங்கரவாதிகளா சந்தேகிக்க முடியாது. அப்ப ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய விஷயத்தை ஒட்டுமொத்தமா பொதுமைப்படுத்த எப்படி செய்ய முடியும்? ஒரு 4 பேர் செய்யக்கூடிய விஷயம், 5 பேர் செய்யக்கூடிய விஷயம், அதை வந்து இந்த இயக்கத்துடைய ஐடியாலஜி சார்ந்தது அப்படின்னு பொதுமையை அப்படி படுத்த முடியும் கேட்கிறேன். இல்ல நான் சொல்வது இந்த தாக்குதல்களில் ஈடுபட்டவர்களுடைய ஐடியாலஜி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா they draw the inspiration from, அதாவது அவர்கள் அதுக்கு ஊக்கம் பெறுவது RSS ஐடியாலஜில தான். அதை நீங்கள் வந்து மறுக்க முடியாது. இப்போதும் கூட இன்றைக்கு கூட மோகன் பகவத் என்ன பேசினார் என்பதை தோழர் சொன்னாங்க. அதே போன்று பல்வேறு விஷயங்களை வந்து, அதாவது ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்கொள்ளாமல் நாங்கள் இத்தனையாவது ஆண்டுல அயோத்தியில பாபரி மஸ்ஜித் இந்த இடத்துல ராமர் கோயிலை கட்டுவோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஆக எதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வெறுமனே இந்த ஊர்வலத்தில் உங்களுக்கு தெரியும் இல்ல, இப்போது அப்பீல்ல இருக்கின்றது சுப்ரீம் கோர்ட். அதை சொல்கின்ற நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கின்றது உச்ச நீதிமன்றம். நிறுத்தி வைத்துதான் மேல்முறையீடு அவங்க உயர் நீதிமன்றமே நிறுத்தி வச்சிருக்கு, உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல்ல இருக்கின்றது. எனவே வந்து ஒரு ஐடியாலஜியினுடைய அடிப்படையில, ஒரு கொள்கை சித்தாந்தத்தினுடைய அடிப்படையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த RSS அணிவகுப்பு இருக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து. RSS அமைப்புடைய அடிப்படை சித்தாந்தமே ஒட்டுமொத்தமாக மற்ற மதத்தினருக்கு எதிரானதாக இருக்கும்போது அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு ஊழலும் எந்த வகையில் மற்ற மதத்தினருடைய நல்லிணக்கத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு ஐடியாலஜிக்கல், ஒரு கொள்கை ரீதியான, ஒரு சித்தாந்தம் ரீதியான ஒரு சந்தேகம். இதை அவர்கள் நிரூபிக்காமல், தாங்கள் அப்படிப்பட்ட இல்லை என்று நிரூபிக்காமல் இப்படிப்பட்ட பேரணியை சாமானியர்களுக்கு காமன் பண்ணக்கூடிய ஒரு பேரணி நடத்தக்கூடிய உரிமை அவர்கள் எப்படி பெற முடியும்? RSS பேரணிக்கு தடை அவசியமா அரசியலா என்ற தரப்பில் இன்று ஆயுதத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு சடகமண்ட கேட்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பினாங்க திரு ஜவாஹிருல்லா. ஒரு அமைப்புக்கோ ஒரு அமைப்புடைய பேரணிக்கோ ஒருவருக்கு தடை விதிப்பதானால் அவர்களுடைய செயல்பாடு, அவருடைய கொள்கை, அவருடைய சித்தாந்தம், அவர்களுடைய நோக்கம் என்ன என்கிறத பாக்குறோம். 2 விஷயம். ஒன்று, நீங்கள் தடி எடுத்து வைக்கிறீங்க. தடியை வச்சு நான் வந்து ஒண்ணும் பண்ண போறல, நாங்க வந்து ஒரு எங்களுடைய சாகால பிராக்டிஸ் பண்றதுக்காக செய்யறோம் நீங்க ஒரு காரணம் சொன்னாலும் கூட நிச்சயமாக அந்த தடி ஒரு சின்ன ஒரு பொறி ஏதாவது ஒரு தட்டினா கூட மிகப்பெரிய ஒரு வன்முறைக்கான ஒரு ஆயுதமா மாறக்கூடிய அபாயம் இருக்கு. சோ அது இருக்கக்கூடாதுங்கிற இயல்பா காவல்துறை விரும்புவாங்க. இஸ்லாமிய விரும்புவதில் காவல்துறை நிச்சயமா விரும்புவாங்க. 2வது, உங்களுடைய சித்தாந்தம், அடிப்படை நோக்கம் ஹிந்து ராஷ்டிரமாக இருக்கிறது. அப்ப இந்துக்கள் தான் இந்த தேசத்தின், இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், மற்றவர்களாம் வந்தேர்கள் அப்படிங்கிற பார்வை உங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. அந்த பார்வையில மாற்றம் இல்லாத வரை இது போன்ற அமைப்புகளை எப்படி நம்ம ஊக்கப்படுத்த முடியும்? நியாயமான நாங்க சொல்ற ஹிந்து ராஷ்டிரத்துல எல்லோரும் உள்ளடங்கியவர்கள். மதத்தால நாங்க இந்து ராஷ்டிரத்தை விளக்கம் கொடுக்கல. அடங்கியவர்கள் அனைவரும் இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டுடைய பெருமையையும், இந்த நாட்டுடைய வீழ்ச்சியையும், இந்த நாட்டுடைய வீரர்களை யாரெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் என்று கருதுகிறார்களோ அவ்வளவு பேரும் நம்மவர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் மதத்தால் இங்க இந்து ராஷ்டிரத்துக்கு விளக்கம் கொடுக்கல. நீங்க ஐயா சொன்னாரு குருஜி கோல்வால்கர் தத்துவம், அவருடைய நூல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. நாங்க கலாச்சார அடிப்படையில், பண்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் இந்துக்கள் சொல்றோம். வலிபா முகமது கரீம் சாக்லா இந்தியாவுடைய கல்வி அமைச்சரா இருந்தார், உச்ச நீதிமன்ற நீதிபதி இருந்தார், உலகத்தில் பல நாடுகள் தூதரா இருந்தார். அவர் சொல்கின்றார், நான் கலாச்சாரத்தால் முதலில் தேசியத்தால் ஒரு இந்தியன், ஒரு ஹிந்து, மதத்தால் ஒரு முஸ்லீம். அதனால நாங்க சொல்றது கோல்வால்கர் இருந்தபோது வெள்ளையர் ஆட்சி இருந்தது, அதனால வெள்ளையர் சொன்னார் அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன். இல்ல அதுக்கு முன்னாடி முகலாயர் ஆட்சி காலத்துல அவர் இருந்து அப்ப சொன்னாங்கன்னு நான் ஏத்துக்கிறேன். இவர் இப்ப வந்து இந்த பீரியட்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்ப யார் உங்களுக்கு அந்நியர் கோல்வால்கர் சொல்லுங்க. நாங்க கோல்வால்கர் அந்த மாதிரி சொல்லல, அந்த காலத்துல இந்த கண்ணோட்டத்தை சொல்ல இப்பயும் சொல்றோம். உங்க முன்னாடி தான் பதிவு பண்ணேன். நான் சொல்ல நீங்க பேச குறிப்பிடல. இந்த நாட்டுக்கு அந்நியர்னா யாருன்னா யூதர்கள். அவர்கள் இந்த நாட்டில் மூதாதையர்கள் கிடையாது. அவங்க அந்த நாட்டில் அவங்களால வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. பார்சிகள் பாரசீகத்திலிருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள், அகதிகளாக இந்த நாட்டிற்கு வந்தார்கள். திபெத்தியர்கள், சீனாவர்கள் அடிக்கப்பட்ட திபெத்தியர்கள் இந்த நாட்டில், அவங்க யாரும் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் இங்கு இஸ்லாமியர்கள் சேர்ந்திருக்கலாம், இல்ல கிறிஸ்தவர்கள், இவங்க எல்லாம் அவருடைய மூதாதையர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள்.
அவர்களுக்கு எத்தனையோ இந்த நாட்டுடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் அவருடைய மதத்திற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல மண்வாசனை அவர்கள் உடம்பில் இருந்து கொண்டு நாங்கள் அதனால் ஒரு இஸ்லாமியனாக இருக்கலாம், கிறிஸ்துவனாக இருக்கலாம், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்தியனாக கூட இருக்கலாம். அதனால பண்பாட்டின் அடிப்படையில், கலாச்சாரத்தின் அடிப்படையில், மூதோர்கள் அடிப்படையில் அவர் அனைவரும் இந்துக்கள் என்று சொல்றோம். அதனால நீங்க உடனே நாளைக்கு போய் இந்து கோயிலுக்கு போனா மொட்டை அடிக்கணும், காது குத்துன்னு சொல்லல. நாங்கள் சொல்வது கலாச்சார அடிப்படையிலான ஹிந்துத்துவம். அதனால எந்த மதத்திற்கு விரோதமான RSS பேர் எடுத்துங்க சார். நாங்க ஹிந்துன்னு வச்சுக்கலாமே, வைக்கலையே. ராஷ்டிரிய சுயம் சேவகர் இந்த நாட்டில் பிறந்த அவ்வளவு பேரும் இந்த நாட்டுக்காக தொண்டு செய்யணும் நாங்க பேர் வச்சிருக்கோமே தவிர இந்து சுயம் சேவகர் நாங்க வைக்கல. அதனால நீங்க என்ன எதுக்கு அமைச்சு பண்ணீங்க தெரியாதா? மனிதநேய மக்கள் கட்சினா அதுக்கான பின்னணி என்னன்னு தெரியாதா? இந்திய தேசிய லீக் பின்னணி தெரியாது. நீங்க RSS சொல்லிட்டீங்கன்னா நீங்க இந்து இயக்கங்கள் உங்களுக்கு தொடர்புல சொல்லிட போறீங்களா? நாங்கள் இந்த நாட்டினுடைய அடையாளம் இந்து. அதனால முஸ்லீம்களை வெறும் சொல்ல இந்து ராஷ்டிரம் திரும்ப திரும்ப கலாச்சாரத்தில் விடுதலை சிறுத்தை அமைப்புல தலித்துகள் மட்டுமே இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியில வன்னியர்கள் மட்டுமே இல்ல. ஆனா அவர்கள் யாருக்காக போராடுறாங்க, யாருக்கு அடிப்படை பொருள் கொடுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும். திரு ஜவஹர்லால் அமைப்புல இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அடிப்படையான கோரிக்கை, அவங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னங்க எல்லாரும் தெரியும் இல்லையா? நீங்க சொல்லிட்டு நாங்க ராஷ்டிரிய தேசத்துக்கு தான் சேவை பண்ண போறோம். தேசத்துடைய பார்வையை உங்களுடைய வேற இருக்கு. இது இந்து ராஷ்டிரம் திரும்ப திரும்ப சொல்றீங்க. இந்து ராஷ்டிரம் திரும்பி கேட்டா நாங்க எல்லாரையும் உள்ளடக்கி இந்து ராஷ்டிரம். நாங்க எதை நம்புகின்றோமோ, எதை கடைபிடிக்கிறோமோ அதான் சொல்ல முடியும். உங்களுக்கு பிடிக்குங்கிறதால நாங்களுடைய கொள்கையை ஆண்டுகாண்டு மாற்ற முடியாது. நான் இந்த இயக்கம் துவங்கியதிலிருந்து இந்த நாட்டை யார் நேசிக்கிறார்களோ, இந்த நாட்டுடைய பண்பாட்டை தன்னுடைய பண்பாட்டாக யார் கருதுகிறார்களோ சொல்றவங்க தமிழகத்துடைய அரசியல் வரலாற்றில் ஒரு அழியாத வடுவாக மாறி போன்ற மண்டக்காடு கலவரம் மட்டும் சொன்னாங்க. நான் சொல்றேன், மண்டக்காடு கலவரத்தை வேணுகோபால் கமிஷன் ரிப்போர்ட் இன்னைக்கு எடுத்து பார்க்கட்டும். அது தெளிவா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கு மத மாற்றம் ரொம்ப தீவிரமாக நடந்த காரணத்தினாலும் ஒவ்வொரு கோவிலுக்கு அருகிலேயே, மிக அருகிலேயே கிறிஸ்துவ வழிபாட்டு கடங்களை துவக்கி மைக்கு வச்சு கத்தியதாலும் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காரணம் சொல்லியிருக்கு. பள்ளிவாசல்ல காலையில தொழுகை நடத்தினாங்களோ இல்லாட்டி சர்ச்சைகள் எங்கேயா பாட்டு தான் நீங்க கலவரம் பண்ணிருக்கீங்களா? பள்ளிவாசல்ல நம்ம மாரியம்மன் கோயில்ல தேர் கூழ் ஊத்துறதுல நம்ம எவ்வளவு பாட்டு, ஐயப்பன் கோயில்ல சபரிமலை பாட்டு மார்கழி மாசம் நடக்குது, அப்பெல்லாம் என்னாச்சு கலவரம் அடிக்குதா? அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்க இப்ப மைக்கு மதம் மாறுவது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. மதம் மாறுவது எனக்கு என்ன மதம் பிடிக்கும் தடுக்கல. மதம் மாற வேண்டாம் என்று சொல்லல. யாருக்கு எந்த மதம் பிடிக்கும் அந்த மதத்துக்கு போறது. ஆனால் வேணுகோபால் கமிஷன் தான் சொல்லியிருக்காரு. வேணுகோபால் கமிஷன் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வேணுகோபால் கமிஷன் என்ன சார் சொல்லுது? மத மாற்றம் அதிகம் நடந்துட்டு போட்டோம், அதை தடுக்கிறதுக்கு நீங்க மத மாற்றம் வன்முறை சார்ந்தோ, மத மாற்றம் வலுக்கட்டாயமா நடந்தால்தான் அரசியல் சட்டமே தலையிட முடியும். நீங்க இல்ல, காவல்துறை தலையிட முடியும். வன்முறையோடு கட்டாயமாக்கப்பட்டால் செய்யலாம். இன்னைக்கு ஆசை காட்டி அச்சுறுத்தி பல்வேறு பொய்ய சொல்லிதான் மண்டைக்காட்டு கலவரத்துல திருவிழா நடக்கும் போது சாதாரண மக்கள் மீன் கொண்டிருந்த திருவிழாவை கடன் கொண்டிருந்தவங்களை அவங்க தகராறு ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் சாசன சட்டம் மதமார்க்க ஒரு நிமிடம். இப்ப நாங்கள் மதத்தை திணிக்கவில்லை, கலாச்சாரம் தான் என்னுடைய அருமை நண்பர் சதகோப்பன் சொன்னார். நான் கேட்கின்றேன், பஞ்சாப் தாட்ஸையும் வி ஆர் ஆர் நேஷன்ஹுட் டிஃபெண்ட் என்ற குருஜி கோல்வார்கர் அவருடைய புத்தகத்தை படித்துவிட்டு இதை சொல்கிறாரா என்பதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. இன்னொரு விஷயம், குருஜி கோல்வார்கர் புக்கில் ஞாபகம் வி ஆர் த நேஷன் புக்கு, சாவர்கர் எழுதிய புக்கு, மராட்டியில இருக்கிற புக்கு, அவர் அதை மொழி மாற்றம் செய்ய கூட தான் கேட்டுக்காரு. அந்த குருஜி கோல்வார்கர் இந்த புத்தகம் புத்தகம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க தொடர்ந்து அந்த தேர்ச்சி ஒரு நிமிஷம் திருப்பி திருப்பி ரகசிய தடை செய்யப்பட்ட புத்தகம் எல்லா மொழியிலும் இருக்கு. யார் கடந்த முறை நிறைய நேரம் எடுத்தீங்க. நான் திரும்ப காவல்துறை அதிகாரி இருந்தபோது சொன்னது போல, ஒரு அமைப்புக்கு அந்த அமைப்புடைய பேரணிக்கோ தடை செய்வதாக இருந்தால் அவருடைய பின்புலத்தை ஆராய்வார்கள். இது மாதிரியான ஐடியாலஜி இருக்கும்போது நிச்சயமா ஒரு பிரச்சனை. பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சியோட ஊர்வலத்துக்கு தடை செய்யப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அந்த கமிஷனுடைய அந்த கட்சியுடைய ஊர்வலம் தடை செய்யப்பட்டது. அப்ப அந்த கட்சியினால ஒரு பிரச்சனை வருமா? அந்த கட்சி பிரச்சனை பண்ணாட்டா கூட அந்த பகுதியில் பிரச்சனை வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ரெண்டுமே பார்க்கலாம் இல்லையா? ஒரு கற்பனை அடிப்படை எந்த அமைப்புக்கு சார், அது முஸ்லீம் அமைப்பா, கிறிஸ்துவ நக்சலைட்டா கூட இருக்கலாம், ஒருவர் ஊர்வலம் செல்வதற்கு நாட்டு உரிமை இருக்கு. போலீஸ் அனுமதி, அந்த கலவரம் நடந்து விட்டது என்றால் நீங்க காமிக்கலாம்.
இந்த வருஷம் நீங்க கலவரம் பண்ணிருக்கீங்க. நீங்க RSS ஊழலுக்கு சொல்ல முடியுங்க. 90 வருஷம் நாட்டுல மூல முடுக்கெல்லாம் ஊழல் நடந்திருக்கீங்க சார். எங்க ஒரு ஊர் சொல்லுங்க பாக்க RSS ஊழல் போனால கலவரம் வந்துட்டு. கேரளால 1 லட்சம் பேர் கம்யூனிஸ்ட் ஆட்சி VS அச்சுதானந்தன் மேயர் கம்யூனிஸ்ட்காரர் 1 லட்சம் பேர் ஊழல். கேரளா கௌமுதிங்க முஸ்லீம் பத்திரிகை எப்படி அந்த மாநாடு அந்த RSS நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமா அவங்க தான் கேரளால அருமையா பிரைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. 1 லட்சம் பேர் நடந்த இடத்துல ஒரு சிறு அசம்பாவிதம். கர்நாடகத்தில் விஜயதசமிக்கு 150 இடத்துல ஊழல் நடந்திருக்கு. கேரளா நடந்திருக்கு. ஆனா அதற்கு மாறாக விஸ்வரூபம் படத்தை எதிர்த்தவர்கள் எங்கேயோ கார்ட்டூன்ல ஒரு படம் எடுத்துட்டான்னு சொல்லி ஊர்வல அனுமதி வாங்காம ஊர்வலம் போனவங்க தான் நாட்டுல கலவரத்தை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு வன்முறையோ தமிழகம் மட்டும் தான் பேச. அதே மாதிரி அவர்களும் கூட பல சமயம் முடியும். தமிழகத்துல எப்படி நடக்குது திரு ரவீந்திரன் கேட்க விரும்புறேன். நம்ம திரு ஜவஹர்லால் சொன்னது போல நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இஸ்லாமிய அமைப்புகளாலும் சரி, RSS அமைப்புகளாலும் சரி, இல்ல பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்புரி அமைப்புகளாலும் சரி, இந்த அமைப்புகளால் பல சமயங்கள்ல சட்டம் ஒழுங்கு கெட்டுருக்கலாம். ஆனா அதை ஒரே ஒரு அடையாளம் வச்சுட்டு ஒட்டுமொத்தமா தடை செய்யறது சாத்தியமா இருக்குமா? நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டது போல தமிழகத்துல RSS ஊழல் நடத்துறதுனால அது மட்டும் இருந்துப்பா. RSS காரணமா இருந்திருக்கா மதம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சந்தம் உதாரணம் சொன்னேன். RSS ஊழல் நடத்துறது மூலமா கலவரம் பிடிச்சிருக்காங்க நீங்களே சொன்னீங்க இல்லன்னு. அப்ப தடை செய்யறது சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்ப்பு வாக்குகள் அதிகம் உள்ள ஒரு அமைப்பை ஒரு ஆளும் அரசு எதிர்கொள்ளும் போது அந்த அரசுக்கு லாபம் வருது அரசியல் ரீதியாக. இது வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி என்றாலும் பிஜேபி வளர்கிறது. பிஜேபியை விட அதிவேகமாக மம்தா பானர்ஜி மேலும் வளர்கிறார். தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் என்றாலும் கூட பிஜேபி வளர்ந்தாலும் கூட அதை விட அதிகமாக சந்திரசேகர் ராவ் வளர்கிறார்கள். இன்றும் நீங்கள் பாமக பற்றி குறிப்பிட்டீர்கள். பாமகவை கடுமையாக நடவடிக்கை எடுத்ததனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவு வளையம் பெருகி இருக்கிறது. அதே மாதிரி இந்த RSS என்ற அமைப்புக்கு ஆதரவு வளையம் தமிழ்நாட்டில் குறைவுதான், எதிர்ப்பு வளையம் அதிகம் இருக்கிறது. அந்த எதிர்ப்பு வளையம் அதிகம் உள்ள ஒரு அமைப்பை எதிர்கொள்ளும் போது ஒரு ஆளும் அரசுக்கு அந்த ஆளு கட்சியை சார்ந்தவர்களுக்கு லாபம் வரும். அதனால இதுல அரசியல் பின்னணி தெளிவாக இருக்கிறது என்பதுதான் என்னோட கருத்து. சட்டம் ஒழுங்கை பொறுத்தளவுல தமிழக அரசு காவல்துறை RSS அணிவகுப்பை மிக எளிதாக எதிர்கொள்ள முடியும். அதனால் பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடாது. இதில் இருப்பது மோகன் பகவத் பாஜகவின் பின்பலம் RSS மோகன் பகவத்தின் விருப்பமும் அதை எதிர்கொள்ளும் தமிழக அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் அதை எதிர்கொள்ளும் தன்மையும் தான் இதில் இருக்கிறது. நாம் திரு சித்திரன் கேட்க விரும்புறேன். இந்த மாதிரி நீங்கள் காவல்துறை தடை செய்யறது பிறகு நீதிமன்றம் அனுமதி வழங்கி விடுகிறது. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய தடைக்கு பிறகு நீதிமன்றம் அனுமதி வழங்கும் சொல்லும் போது நிச்சயமாக நீதித்துறைக்கும் இந்த பிரச்சனைகளை பூரா அதோடைய வீரியங்கள் பூரா தெரியாம இருக்கும். அவங்க அனுமதி வழங்குறாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்க போய் தான் அனுமதி வழங்குறாங்க. இல்ல நாங்க ஒவ்வொரு இதுலயுமே இப்ப இந்த மாதிரி அனுமதி வழங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அனுமதி கோரி ஒரு மனு கொடுத்த உடனேயே நாங்க ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் உங்களுக்கு தரணும். நாங்க மறுக்க போற மாதிரி இருந்தா என்னென்ன காரணங்களுக்காக நாங்க மறுக்க போறோம், நீங்க என்ன காரணம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அதர் பார்ட்டி கொடுத்து அவங்க சொன்ன எக்ஸ்பிளேஷன் வாங்கி தென் ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் போட்டு தான் நாங்க ப்ரொஹிபிட் பண்ண முடியும், தடை செய்ய முடியும், இல்ல ரெப்யூஸ் பண்ண முடியும். நாங்க சாதாரண பண்ண முடியாது. எடுத்த உடனே ஒரு அரசியல் காரணத்துக்காக வேண்டிய இல்ல இப்ப கம்யூனல் அப்படி சொல்லி ஒரு மேம்போக்காக தடை செய்யறதுக்கு முடியாது. ஒரு ஆர்டர் கொடுத்தாலும் நாங்க ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிள், லயபிள் நாங்க. அதனால நாங்க ரீசனபிளா ஒரு தடை பண்ணி ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் போட்டு இந்த காரணங்களுக்காக போட்டு எல்லாம் பண்ண பிறகு நீதியரசர்கள் எல்லாம் அதை அவங்களுடைய பார்வைக்கு உள்ள வரும்போது அதை எக்ஸாமின் பண்ணி இல்ல நீங்க அண்டர்டேக்கிங் மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் என்ன சொல்றாங்க, ஓகே ஆர்டிகல் 19ல இதுக்கு அடிப்படை உரிமை இருக்கு, நீங்க இந்த சிச்சுவேஷன் இருக்கு சொல்றீங்க, நீங்க இதுக்கு ஏன் முழு பாதுகாப்பு நீங்க கொடுக்க கூடாது, ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்களேன், இந்த ரூட்ல தான் போகணும், இப்படிலாம் வரக்கூடாது, இப்படி தடி கொண்ட கூடாது, அல்ல யூனிஃபார்ம் போக கூடாது, இந்த ரூட்ல போக கூடாது, அப்படிங்கலாம் நீங்க சில கண்டிஷன்ஸ் கொடுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஏன் கொடுக்க கூடாது, ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிக்கோங்களா அவங்க கிட்ட. நாங்க எந்த தகராறும் பண்ண மாட்டோம், எதிர்ப்பு கோஷம் போட மாட்டோம், பர்டிகுலர் கம்யூனிட்டியை இன்சல்ட் பண்ண மாட்டோம், நிபந்தனைகள் எல்லாம் கொடுத்து நீங்க பெர்மிட் பண்ணலாம். அப்படித்தான் பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளையும் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நாங்க கொடுக்குறோம். ஜவாஹர்லால் உங்களோட சுருக்கமா இறுதியா நான் கேட்க விரும்புறேன். இஸ்லாமிய அமைப்புகள் ஊர்வலமோ பேரணியோ ஆர்ப்பாட்டமோ நடத்தும் போது அந்த காரணத்துக்காக இதுவரை எப்பயாவது தடை விதிக்கப்பட்டதா நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன ஜூலை போராட்டம் தவிர, ஜூலை போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டது, நீங்க மீறி போராட்டம் நடத்துறீங்க, அது தவிர. நல்ல கேள்வி. தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு, முஸ்லிம் அமைப்பு PFI என்ற ஒரு அமைப்பு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அவர்கள் ஆகஸ்ட் 15 விடுதலை திருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி சீருடை அணிந்து தமிழ்நாட்டில் ஊர்வலம் செல்வதற்காக, பேரணி செல்வதற்காக அனுமதி கேட்டார்கள். மதுரையில் அனுமதி கேட்டார்கள், அனுமதி மறுக்கப்பட்டது. சென்ற ஆண்டு ராமநாதபுரத்தில் கேட்டார்கள், அனுமதி மறுக்கப்பட்டது.
இப்படி பல்வேறு ஊர்களில் அனுமதி மறுக்கப்பட்டது. அப்போது காவல்துறை சொன்ன தகவல் என்னவென்றால், இது போன்று ராணுவத்தை அல்லது காவல்துறையை அல்லது மற்ற அதாவது யூனிஃபார்ம்டு போர்சஸை சீருடை அணிந்த அரசு படைக்கு போன்று செல்லக்கூடிய ஊர்வலங்களை நாங்க தடை செய்யறோம்னு அப்பவுமே சொன்னாங்க. தோழர் ரவீந்திரநாத் சொன்ன மாதிரி இதுல அரசியல் காரணம் இருப்பதாக நான் கருதவில்லை. அந்த அளவுகோல முஸ்லிம் அமைப்புக்கு எப்படி தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணாங்க ஒரு காரணமா இருந்தது. அதே போல RSS தான் காரணமா யூனிஃபார்மிட்டி தான் இதுல படிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய. ரவீந்திரன் சார், உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை, அரசியல் தாண்டி இதில் இந்த மாதிரி விஷயங்கள்ல நடத்தும் போது அதிமுக அதிகமான ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறீங்க. அதை தாண்டி இது போன்ற விஷயங்கள்ல ஒரு எண்ணத்தை நான் வெளிப்படுத்த நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு வடிகால் கொடுத்துட்டா இது பிரச்சனை எல்லாம் போயிடும். அதை தாண்டி அதை தடை பண்ணும்போது இன்னும் அழுத்தம் அதிகம். தடை பண்ணும்போது அழுத்தம் அதிகமாகும். அவங்க சொன்ன மாதிரி காவல்துறை வந்து இண்டிபெண்டா பண்ணல, மேல இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் சொல்லல, அவர் சொன்ன மாதிரி தெரியுறாங்க. சரி, ஓகே. மேல இருக்கவங்க சொல்லதான் காவல்துறை ரெண்டாவது மேல இருக்கிறவங்க சொல்ல முடியாது. மேல இருக்கிறவங்களே சொல்றதா வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து முதலமைச்சரோ டிஜிபியோ சீஃப் செக்ரட்டரியோ அவங்களே கொடுத்திருக்காங்க, ஹோம் செக்ரட்டரி அவங்களே கொடுத்திருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இந்த நாட்டுடைய சட்டம் ஒழுங்குல அக்கறை இருக்க கூடாதா? இல்ல, இருக்கலாம். நான் சொல்றேன், இரண்டாவது இந்து ஒற்றுமை எழுச்சி மாநாட்டை வந்து தமிழக அரசு தடை விதிச்சது. மிகப்பெரிய கலவரம் நடந்து தடையை மீறி 2 லட்சம் பேர் திரண்டாங்க. காவல்துறையை வந்து நீங்க தடை மீறி திரண்டிட்டீங்க, தோல்வியை ஒத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப் வந்து போகும்போது துப்பாக்கி சூடு வந்து குமார் என்ற ஒரு இளைஞர் இறந்து போனாரு. அதே 3வது இந்து ஒற்றுமை எழுச்சி மாநாடு நடக்கும்போது காவல்துறை முழு அனுமதியும் கொடுத்து அவர்கள் முழு ஒத்துழைப்பும் கொடுக்கிறார்கள். காரணம், 2வது இந்து ஒற்றுமை எழுச்சி மாநாடு நடக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆளும் அரசுக்கு மற்ற தரப்பினர் ஆதரவு தேவை. 3வது இந்து ஒற்றுமை எழுச்சி மாநாடு நடக்கும்போது திருநெல்வேலியில் இந்து முன்னணியின் ஆதரவு தேவை. அரசியல் கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி யாரா இருந்தாலும் தவிர இந்த விஷயங்களை தங்களுக்கு சாதகமாக தான் பயிர்த்துக் கொள்கிறார்கள். இன்றைய அதிமுக அரசும் இதை எதிர்கொள்வதன் மூலமாக அரசியல் லாபம் அவங்களுக்கு இருக்கிறது. திரு சடகோமன் இறுதியான சுருக்கமான பாரு, நாளைக்கு வந்து நீதிமன்றத்தில் விசாரணை வருது, தடை விதிக்கப்படுதா அல்லது நிபந்தனை விதிக்கப்படுதா அல்லது வந்து அவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பாக்குறது என்ன காரணத்தினால நீங்க வந்து ஏற்கனவே சொன்ன தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிமுறைப்படி தடி எடுத்துட்டு போக முடியாது, சீருடை அணிஞ்சிட்டு போக முடியாது. ஆனா நீங்க ரெண்டையுமே வச்சிட்டு இருக்க போறீங்க, எந்த மாற்றம் கருத்தும் இல்ல. அதை மீறி உங்களுக்கு எதனால் அனுமதி, ஏற்கனவே விதிகள்ல இல்லாத ஒரு விஷயத்தை காட்டி நீங்க அனுமதி கேட்கும் போது எந்த நாட்டுல எந்த சட்டத்தில் அனுமதி கொடுக்க முடியும்? இந்த சிட்டி போலீஸ் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் ஜெயலலிதா பீரியட்ல தான் வந்து அதுல வந்து யூனிஃபார்ம் சிவில் சர்வீசஸ் போல இருக்க RSS யூனிஃபார்ம் எந்த சிவில் சர்வீஸுக்கும் இல்ல. எங்க இருக்கு டிராபிக் போலீஸ்? எங்க இருக்கு டிராபிக் போலீஸ்? எம்ஜிஆர் மாறியாச்சு. நான் பதில் சொல்ல விடுங்க. இன்னைக்கு எந்த சிவில் சர்வீஸ் RSS யூனிஃபார்ம் கிடையாது. நாங்க வந்து தண்டா எடுத்து போக கூடாது, பல இடத்துல நாங்க தண்டா எடுத்து போலன்னு சொல்லிருக்கோம். கோயம்புத்தூர்ல பல ஊர் நீங்க எந்த ரூட்டை வேணாலும் கொடுங்க, எந்த நேரம் வேணாலும் கொடுங்க, நாங்க போறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு இருக்கோம் 4 வருஷமா. ஆனா இங்க இருக்கிற காவல்துறை அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தை நம்பி இவங்க வந்து எங்களுக்கு உத்தரவு போடுறாங்க. எப்படி இருக்கு தமிழ்நாடு காவல்துறை? எப்படி சார் இருக்கு? ஒரு கொலை நடக்குது, கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ பத்திரிகை வியூப்பட்ட ஒரு டிஜிபி சொல்றாரு அது சொந்த பொம்பளை விவகாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ் சொன்ன டிஜிபி தானே இவரு. அதுக்கப்புறம் குற்றவாளிகளை கைது பண்றாங்க. அது போல அரசாங்கத்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடனம் ஆடுகின்ற ஒரு துறையாக தான் தமிழ்நாடு போலீஸ். இதுக்கு முன்னாடி எந்த வழக்கிலுமே ஒருத்தருமே இல்ல, எந்த வழக்கிலுமே ஒரு வழக்குல வந்து ஒருத்தருமே சந்தேகப்பட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆளுங்கட்சி போல RSS அலுவலகத்தில் நடந்த குண்டடி பத்தி தோழர் சொன்னாங்க. யார் மேல சந்தேகப்பட்ட கடைசியில் யார் கைதானா? 8 பேர் முதல்ல இந்து முன்னணி கிடையாது, RSS கிடையாது, குறைந்தபட்சம் அவர்கள் இஸ்லாமியரும் கிடையாது. காந்தி கொல்லப்பட்ட போது வெளியில வந்து சொன்ன விஷயம் கொன்றவர் ஒரு இஸ்லாமியர் அல்ல. அப்ப என்ன மாதிரியான சந்தேக பார்வை நீங்க வைக்கிறீங்க? அப்ப நீங்க முதல்ல RSS அலுவலகத்தை முன்னெடுத்து முதல்ல செஞ்சது யார்? அவங்க செஞ்சிருப்பாங்க, ஒரு பார்வையை கிளப்பி விடுறீங்க. அதுக்கப்புறம் சொல்றீங்க. அப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, முதல்ல வந்து பெண் விவகாரமா இருக்கும், கடன் கொடுக்க வாங்க விவகாரமா இருக்கும் சொல்லி சொன்னாரு. அப்புறம் மாத்திட்டாரு. இது வந்து டிஜிபி தான் செய்யக்கூடிய நபர் ஒரு தகவலை கூட பெறாமல் அடுத்த சில மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்குக்கு முழு பொறுப்பு டிஜிபி. மூடி மறைப்பதற்காக சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டு போயிட்டு என்பதை மூடி மறைப்பதற்காக சொன்ன ஸ்டேட்மெண்ட் சார். அது அவர் சொல்லாம அவர் சொல்றாரு. அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்
குற்றத்தை மூடி மறைச்சு பொய் சொல்றாங்க. மூடி இன்னமும் கூட வழக்கு விசாரணை முடிஞ்சிடல. இப்ப கூட அவர் கொடுத்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாளைக்கு அவர்கள் வழக்கில் விடுதலை ஆகலாம். டிஜிபி வந்து மீண்டும் ஒரு நடனமாடினா சொல்ல போறீங்களா? கண்டிப்பா அவர் வந்து அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தீர்ப்பு போறாது. நான் சொல்றேன் இப்ப குடிச்ச குற்றவாளி நீங்க எப்படி சொன்னீங்க? குற்றவாளி உண்மையான சொன்னதுல அதெல்லாம் கண்டிப்பாக வராது. அவர் வந்து திட்டமிட்டு சொன்ன பொய் அது. இப்ப சொல்றேன் பல கேஸ்ல அப்படி சொல்ல சொல்லாதீங்க. இந்த டிஜிபி சொன்ன தகவல் அன்னைக்கு டேட்ல இன்வெஸ்டிகேஷன் அந்த ஸ்டேஜ்ல வந்த தகவலை சொன்னாங்க. சப்சிக்வெண்டா இன்வெஸ்டிகேஷன்ல எத்தனையோ மாறும். எனக்கு போட்டு கூட நாங்க வேற ஒரு சந்தேகம். அந்த டிஜிபி அந்த அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நான் கேட்கிறேன். அவர் வந்து முன்னாடி சொல்றாரு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நம்ம போலீஸ் இந்த வழக்கில் ஈடுபட்டிருக்காரு இல்லையாங்கிறத நீதிமன்றம் தீர்மானிக்க முடியும். ஆனா இப்ப வந்து நீங்க ஏன் சொல்றீங்க அறிக்கையை கொடுக்குறீங்க? ஐஓ விசாரிச்சா, இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாரா, டிஎஸ்பி விசாரிச்சா, எஸ்பி விசாரிச்சா, அதோட முடிச்சு டிஜிபி 8 வழக்குகளை குறிப்பிட்டு ராமநாதன் என்ன நடந்துச்சு, பரம்பரையில் நடந்துச்சு, வேலூர்ல நடந்துச்சு, திருவள்ளூர் நடந்துச்சு ஏன் சொல்லணும்? உங்களுக்கு இல்ல நீங்க சொன்ன மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ இல்ல வேற மோட்டிவ் அல்டீரியர் மோட்டிவ் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 13 கொலை நடக்கு. 13 கொலைக்கு டிஜிபி அறிக்கை கொடுக்கிறாரா? இல்ல இது ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. இது இதனால ரெபகேஷன்ஸ் அதிகமா இருக்கு. அந்த 8 கொலையும் பொது வலயத்துக்குள்ள எப்படி வந்துச்சு? டிஜிபிக்கு ஒரு சந்தேகம் இருக்கு போய் தானே. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது இதனுடைய ரெபகேஷன் வந்து மேற்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பரவக்கூடாது, பிரச்சனை கூடாதுக்காக வேண்டி அன்னைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்க முடியும். இல்ல அரசியல் அறிக்கையோட கருத்தை மாத்தலாம் என்ன கொண்டு போய் அறிக்கையே தேவையாங்கிறதா என்னுடைய சந்தேகம். கண்டிப்பாக தேவைதான். காவல்துறையுடைய முழு நோக்கமே சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதுதான், மனநலனுக்கு பேணுவதுதான். அதுக்காக வேண்டிய போலீஸ் ஆக்ட் பண்ண தவிர இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி அரசியல் சார்போ அல்ல. தமிழ்நாட்டில் ஒரு வாரம் என்ன சட்ட ஒழுங்கு காப்பாற்றினார் சார்? இந்த டிஜிபி தானே இருந்தார் பதவியில். ஒரு வாரம் ஜெயலலிதா கொலை செய்யப்பட்டாங்க. பஸ் இருக்காங்க, பஸ் இருந்துச்சு, 3 நாள் பஸ்ஸும் இல்லையா சார்? மட்டும்தான் சட்ட ஒழுங்கா? பஸ் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது, எல்லா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் ஒரு வாரம் ஜனாதிபதி அவார்டு பரிந்துரைக்கிறேன் நான். நீங்க சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பாறைக்கூட்ட விஷயம், சப்ஜெக்டிவான விஷயம் கூட. இங்கே விவாதம் எப்படி இருக்க, மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது? இது போன்ற ஜாதி மத அமைப்புகளுடைய பேரணிகளுக்கு தடை அவசியமா, தேவையற்றதா, நிபந்தனை விதிக்கலாமா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். இதுபோன்ற ஜாதி மத அமைப்புகளுடைய பேரணிகளுக்கு தடை அவசியம் என்று 49% மக்களும், தேவையற்ற தடை என்று 38% மக்களும், நிபந்தனைகளோடு அனுமதி விதிக்கலாம் என்று, அனுமதி அளிக்கலாம் என்று 13% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிபந்தனையோடு இத்தகைய பேரணிகளுக்கு அனுமதி அளிக்கலாம் என்று 13% பேர், இதுபோன்ற பேரணிகளுக்கு தடை தேவையற்றது என்று 38% பேர், இதுபோன்ற பேரணிகளுக்கு தடை அவசியம்தான் என்று 49% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக மக்களுடைய கருத்தை தாண்டி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் காவல்துறைக்கும் அரசுக்கும் கூடுதலான பொறுப்பு இருக்க மறுக்க முடியாது. ஒரு சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு முன்னால் ஏன் தடை விதித்தீர்கள் 100 கேள்வி கேட்கலாம். சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டால் இதே மக்கள் ஏன் நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள் என்று கேட்பார்கள். மக்களுடைய பார்வை மாறி மாறி இருக்கும். அந்த கடமையை செய்வதில் காவல்துறையினருக்கு பல்வேறு தர்மசங்கள் இருக்கின்றன மறுக்க முடியாது. பேரணி நடத்துவதற்கும் பொதுகளில் கூடுவதற்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் உரிமை இருக்கிறது. அதே சமயம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய கடமை அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது. இதை நாம் மறந்து கொள்ள முடியாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்களிடம் அன்போடு வரவேற்கின்றே. ஆவின் நிறுவனம் பால் விலையை 1 லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்திய பிறகு தற்போது தனியார் நிறுவனங்களும் பால் விலையை உயர்த்துவதற்கான ஏற்பாடு செய்திருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரிய அளவு மார்க்கெட்ல சந்தையில வந்து இடம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் இன்று முதலே பால் விற்பனையை, பால் விலையை வந்து கூட்டிவிட்டது. 1 லிட்டருக்கு 8 ரூபாய் வரை தனியார் பால் உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, ஒவ்வொரு விலை உயர்வும் மாறி மாறி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கூடிய, எதற்கு கவலைப்படுவது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சாமானியர்கள் இப்போது இன்னொரு அதிர்ச்சியாக பால் விலை உயர்வு சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெட்ரோல் டீசலாவது சில சமயங்கள் குறைகிறது, சில சமயங்கள் கூடுகிறது. ஆனால் பால் விலை எப்போதும் தங்கம் விலை போல ஏறுமுகமாக இருக்கிறது தவிர இறங்குமுகமாக ஒருபோதும் இருப்பதில்லை. இதற்கான காரணம் என்ன? அரசு இது போன்ற பால் உள்ளிட்ட பொருட்களுடைய விலை நிர்ணயத்தில் தலையிட வேண்டுமா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழ் மாநில முஸ்லீம் லீக்குடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அதே போல பால் நுகர்வோர் சங்கத்தைச் சேர்ந்த திரு பொன்னுசாமி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். உங்கள் 2 பேரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நண்பர்களே. நான் முதல்ல திரு ஷேக் தாவூத் வந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆவின் நிறுவனமே பால் உயர்த்திருச்சு, பால் விலையை உயர்த்திச்சு. இப்ப தனியார் நிறுவனங்கள் அடுத்த கட்டமா உயர்த்திட்டாங்க.
இதை அரசால தடுக்க முடியும் நினைக்கிறீங்களா? தடுக்கக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அரசு அத்தியாவசிய பொருள்களுடைய விலையேற்றத்தை கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க, கவனிக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கு விலை நிர்ணயம், அதாவது இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அரசுடைய பால் விற்பனை விலையை விட ஏத்துன அந்த விலையை விட அதிகமான விலைக்கு தான் தனியார்கள் பால்லாம் வித்துட்டு இருக்காங்க. பழைய பால் விலையே கூட தான் இருக்கு, 4 ரூபா 5 ரூபா கூட தான் இருக்கு ஒரு லிட்டருக்கு. ஆனா இப்ப இன்னும் கூடுதலா 8 ரூபா கூட. அப்ப இன்னும் கூடுதலாக கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது பகல் கொள்ள மாதிரி. ஆவின் நடத்தினால் நியாயமான விஷயம், ஆமா. தனியார் நடத்தினா பகல் கொள்ளை இல்ல, அப்படி இல்ல. ஆவின் நடத்துறதுங்கிறது பால் உற்பத்தியாளர்களுக்கு சாதகமான ஒரு நிலை. தனியார் நிறுவனங்களும் தான் அதே செய்யும். இல்ல 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 அது பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆவின் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கடந்த முறை கூட பேசியிருக்கோம், 8 ரூபாய் இந்த வருஷத்திலே கூட்டி கொடுத்திருக்காங்க. 10 ரூபா கூட்டியிருக்காங்க, அதுல 8 ரூபாயை உற்பத்தியாளர்களுக்கே கொடுத்திருக்காங்க. 2 ரூபா தான் அந்த உற்பத்தி செலவுக்காக அவங்க வச்சிருக்காங்க. இல்ல, உங்களுக்கு பால் உற்பத்தியாளர்களை பொறுத்த அளவுக்கு தனியார் நிறுவனங்கள் செய்யற அளவுக்கு ஆவின் செய்யறது இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தனியார் நிறுவனங்கள் மாட்டம் மட்டும் இல்லாம அந்த விவசாயியோட குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிற அளவுக்கு அவ்வளவு செய்யறாங்க. அவங்களுடைய பிறந்த நாள், கல்யாண நாள், அவங்களுடைய காது ஊத்து, அவங்களுக்கு கடன், அவங்களுக்கு அட்வான்ஸ் தொகை, இது மாதிரி பல விஷயங்கள்ல தனியார் நிறுவனங்கள் செய்துட்டு இருக்கு. புதுசாக நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல, இதுல ஒரு விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவின் இருக்கிறதுனாலதான் தனியார்கள்லாம் அந்த அளவுக்கு பால் கறவையாளர்களை பாக்குறாங்க. இல்ல நீங்க சொல்ல முடியாது இருக்கீங்களா? இல்ல இல்ல 1.5 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு உற்பத்தி. நீங்க இதுல வெறும் 29 லட்சம் லிட்டர் தான் நம்ம அரசு பண்ணுது. 1 கோடியே 21 லட்சம் தனியார் தான் பண்ணுது. அப்ப 21 லட்சம் லிட்டர் தான் ஆவின். 21 1 29 தனியார் பண்றாங்க. இன்னைக்கு பாலை பத்தி இவ்வளவு அதிகமாக நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இதை பேசுறோம். முதல்ல ஆவின் ஆரம்பிக்கும் போதோ இல்ல ஆவின் செயல்படுத்துகின்ற போதோ பாலுக்கு இவ்வளவு கம்பெனிகள் இருந்ததா, இவ்வளவு பேர் செயல்படுத்தினாங்கடா இல்ல. அப்ப மக்கள் மீது அக்கறை உள்ள அரசு தான் பால் சங்கங்களை ஆரம்பிச்சு ஆவின் ஆரம்பிச்சு பால் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது பாலை வாங்குறது, அதை எல்லாம் பண்றது, மக்களுக்காக விநியோகம் பண்றதுங்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே அரசு தான். அதுல லாபம் பண்ண முடியும், அதுல வாழ முடியுங்கிற நிலை வரும்போதுதான் தனியர்கள் தான் அதுல இறங்குறாங்க. அப்ப தனியர்களை நம்பி நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு தேவையான சேவை செய்யக்கூடிய நிர்வாகமா அது இருக்காது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி விலையேற்றம் கூட்டிக்கிட்டே தான் போகும். அப்ப அவங்கள்ட்ட தனியார் நிறுவனம் கேட்க மாட்டாங்களா? நீங்க 10 ரூபாய் ஏத்திட்டு நான் 8 ரூபாய் ஏத்துன தப்பு நீங்க எப்படி சொல்லுங்க? கேட்க மாட்டாங்களா? அதிக விலைக்கு தானே அவங்க வித்துட்டு இருக்காங்க, குறைவா விக்கலையே. ஆவினுடைய விலைக்கு அவங்க விக்கலையே. எனக்கு கொள்முதல் செலவு இவ்வளவு ஆகுது, எனக்கு உற்பத்தி செலவு நம்ம சொல்ல முடியாது. அத்தியாவசிய பொருள்களை இந்த விலைக்கு தான் விக்கணும்ங்கிறதுல அரசுகிட்ட கண்ட்ரோல் இருக்கு. அத்தியாவசிய பொருள், இப்ப நீங்க சிமெண்ட் போல பொருள்கள், அரிசி போல பொருட்கள், சர்க்கரை போன்ற பொருட்கள், இது மாதிரி மக்களுக்குள்ள அத்தியாவசிய பொருட்களை பாத்துக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் அரசுகிட்ட அதிகாரம் இருக்கு. அதனால அரசு கண்டிப்பாக இதுல தலையிடுவாங்க. ஒரு அளவுக்கு மேல இவங்க விலைகளை ஏற்றும் போது கண்டிப்பாக இதுல அரசு தலையிடும். அரசு தலையிட்டு அந்த விலையை நிர்ணயிக்கும். ஓரளவுக்கு மேலங்கிறது எந்த அளவு? அதாவது அப்ப இருக்கிற விலையை விட நீங்க அதிகமாக 8 ரூபா 10 ரூபா ஏற்றும் போது அரசுடைய கவனத்துக்கு அது கொண்டு செல்லப்படும். அரசு கண்டிப்பாக ஒரு முறை ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்க 10 ரூபா ஆவின் நிறுவனம் 10 ரூபாய் ஏத்துறதுக்கு முன்னாடி 14 ரூபா டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்ப நீங்க ஒண்ணும் கேட்கல. 10 ரூபாய் ஏத்தின பிறகும் 4 ரூபா டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அப்ப கேட்கல. இப்ப 8 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இப்ப 12 ரூபாய் டிஃபரன்ஸ் வரப்போகுது. இப்ப நீங்க என்ன கேட்ட போறீங்க? 14 ரூபாய் வித்தியாசம் கேட்காத அரசு 12 ரூபாய் வித்தியாசம் கேட்ட போதா? கண்டிப்பாக அரசு தலையிடும். கண்டிப்பாக இதனுடைய கேள்வி இருக்கும். கண்டிப்பாக மக்களுக்கு இதுல முழு உரிமையும் கொடுக்கப்படும். சரியாக செய்வாங்க. தனியார் பால் விலை நிர்ணயத்தை பால் விலையை குறைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் சொல்றீங்க? கண்டிப்பா எடுப்பாங்க. கண்டிப்பா எடுக்காம இருக்க மாட்டாங்க. உங்களுடைய விருப்பமா உத்தரவாதமா? இல்ல, உத்தரவாதம் இல்ல, என்னுடைய விருப்பம். அதுவும் மக்கள் முதல்வர் என்று சொல்லக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நடக்கிற அரசு இது. 3 ஆண்டுகளா இல்ல கண்டிப்பாக அப்படி வழிகாட்டுதல் நடக்குது. அப்படி ஒரு வழிகாட்டுதல் நடக்குது. இதுக்கு முன்னாடி 1 மாசம் முன்னாடி வரைக்கும் அவங்க தான் நடத்திட்டே இருந்தாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு விலையேற்றம் இல்ல. இப்ப ஏறக்கூடிய விலையேற்றம் அளவுக்கு இல்ல. வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஆவின் பாலுக்கும் தனியார் பாலுக்கும் 1 லிட்டருக்கு 14 ரூபாய் வித்தியாசம் இருந்தது திரு பொன்னுச்சாமி. கண்டிப்பா. இப்ப அதனால உங்களுக்கு இந்த விலையேற்றம், அதாவது உடனே அதிக அளவில், அதாவது ஆவின் விலை ஏத்திட்டாங்க, அதனால நாங்க 10 ரூபாய் ஏத்துவோம் 8 ரூபாய் ஏற்றுவோங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அரசுடைய கவனத்துக்கு வரும். அரசு கண்டிப்பாக அரசே ஏற்றும் போது நாங்க ஏற்ற முடியாது. கண்டிப்பாக இதுல தலையிடும். திரு பொன்னுச்சாமி, நான் கேட்க விரும்புறேன், நீங்க பால் முகவரா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்க, உங்களுக்கு ஒரு இடத்துல கொள்முதல் பண்ணி ஒரு இடத்துல விற்பனை செய்யும் போது நடுவில் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் 1000 விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அப்ப உங்களுடைய காசை நீங்க தான் தீர்மானிக்க முடியும். அப்ப தனியார் நிறுவனங்கள் இது போன்ற விலையை நிர்ணயிப்பது உங்களுடைய உரிமை அப்படின்னு நீங்க ஏத்துப்பீங்களா? அப்படிதான் சொல்ல போறீங்களா?
இல்ல, நிச்சயமாக இல்ல. ஏன்னா இது வந்து ஒரு அத்தியாவசியமான உயிர் காக்கக்கூடிய மிகவும் அவசியமான ஒரு பொருள். அதனால பால் நுகர்வோர்லாம் நீங்க சரி பால் முகவர்கள் எல்லாம் ஓசில தான் செய்ய போறீங்க இந்த பணியை. நாங்க இது வந்து ஒரு சேவை சார்ந்த தொழிலா தான் பண்ணி காசு வாங்குறது, அதாவது வருமானம் இருந்தா காசு வாங்குறது, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்ல சார். இதுல உழைப்புக்கேற்ற, ஏன்னா இந்த இரவு நள்ளிரவு 12 மணிக்கு பால் முகவர்களுடைய பணி துவங்குது. காலை 7 மணி வரைக்கும் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கோம். நான் மார்னிங் டியூட்டில இருக்கேன், நீங்க நைட் டியூட்டில இருக்கீங்க. 12 மணிக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்கறீங்களா? நீங்க சொல்றது 24 மணி நேரத்துல என்னுடைய பால் முகவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் நாங்க இந்த பணியை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். 18 மணி நேரம் செஞ்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்ல. எங்க குடும்பத்துல ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலும் நாங்க கலந்துக்க முடியல. எங்க குடும்பத்திலே யாராவது தவறிட்டாங்கன்னா கூட அந்த இறுதிச் சடங்கு செய்யறது கூட பால் வணிகத்தை பால் சப்ளை முடிச்சுட்டு தான். தனியார் பாலுடைய விலை உயர்வு வந்து சரி நினைக்கிறீங்களா தவறு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இதை வந்து விலை உயர்வை வந்து நாங்க சரி, நாங்க எந்த சூழ்நிலையுமே நாங்க ஏத்துக்கல. இந்த விலை உயர்வுக்கு நாங்க உண்மையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம். தமிழக அரசுக்கு வந்து இந்த விலை உயர்வை கட்டுக்குள்ள ஐயா வந்து தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போனா நடவடிக்கை எடுப்பாங்கன்னாங்க. தமிழக அரசுக்கு 2008 இருந்து நாங்க கவனத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்ல. ஆவின் நிறுவனம் ஏத்துன போது நீங்க என்ன சொன்னீங்க? ஆவி நிறுவனம் ஏற்றும் போது கொள்முதல் விலையை வந்து 8 ரூபா ஏற்றி, விற்பனை விலையை 10 ரூபா ஏற்றி கொடுத்தாங்க. அதை வந்து நாங்க நடுநிலைமையா நாங்க பார்த்தோம். அதை நீங்க வரவேற்றீங்களா? எதிர்த்து வரவேற்றோம். ஆவி நிறுவனம் ஏத்துனா 10 ரூபா ஏத்துனா வரவேற்பீங்க, தனியார் நிறுவனம் ஏத்துனா நீங்க வன்மையா கண்டனம் தெரிவிப்பீங்க. ஏன் அப்படி நாங்க அதுக்கு ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னா 2011 நவம்பர்ல 6.25 ரூபாய் விற்பனை விலையை உயர்த்துறாங்க ஆவி நிறுவனம். கொள்முதல் விலையை 2 ரூபா ஏற்றி கொடுக்குறாங்க. இந்த 3 ஆண்டு கால இடைவெளியில 9 முறை விலையை உயர்த்திருக்காங்க தனியார் பால் நிறுவனங்கள். சுமார் 20 ரூபாய் லிட்டருக்கு விலையை உயர்த்திருக்காங்க விற்பனை விலையை. ஆனா கொள்முதல் விலையை வந்து விவசாயிகளுக்கு உரிய விலை கொடுத்திருக்காங்களா அப்படின்னா அதுக்கு எந்த ஆதாரமே இல்ல. கொள்முதல் விலையை கூட்டவே இல்லையா? கொள்முதல் உயர்த்திருக்காங்க, எந்த அளவுக்கு அப்படின்றது கூட ஆதார அளவுகள் இல்ல. நீங்க சொன்னது போல 1.5 கோடி லிட்டர் வந்து பால் உற்பத்தி நடந்துட்டு இருக்கு. 21 லட்சம் லிட்டர் தான் ஆவின்ட்ட இருக்கு. 1 கோடியே 29 லட்சம் லிட்டரும் தனியார் தான் இருக்கு. உரிய விலை கிடைக்காமல் தான் பால் உற்பத்தியாளர்கள் எல்லாம் தனியார்ட்ட கொடுக்கறாங்களா? அதாவது தனியாரை நோக்கி சென்ற காரணம் என்ன அப்படின்னா தமிழக அரசு வந்து ஆவி நிறுவனத்தை வளர்த்தெடுப்பதற்கு முயற்சியோ ஆவின் பால் உற்பத்தி அதிகப்படுத்துற முயற்சி தமிழக அரசு எடுக்கல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நாங்க முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஏற்புதல் படியே ஆவினை விட தனியார் நிறுவனங்கள் விவசாயிகளை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. கண்டிப்பா அதுல எந்த மாற்றமே இல்ல. அதாவது காசு கூட உரிய விலை கொடுப்பதில்லை, ஆனா இதர சலுகைகளை வாரி வழங்குறாங்க. அதுக்கு காசு இதர சலுகைகளை வாரி வழங்குறாங்க. அதாவது ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு மாடு வச்சுக்க ஒரு 20 லிட்டர் பால் ஊத்துறாருன்னா அவருக்கு 50,000 ரூபாய் ஒரு அட்வான்ஸா கொடுத்துட்டு நான் 18 ரூபா தான் கொள்முதல் பண்ணுவேன்னா தமிழக அரசு 28 ரூபாய் கொள்முதல் பண்ணிட்டு இருக்கு. தமிழக அரசு 28 ரூபாய் பண்ணும்போது 50,000 ரூபாய் கொடுத்துட்டேன், நான் நீ 18 ரூபாய் எனக்கு ஊத்தணும், வேற வழியே இல்ல இருக்கும்போது விவசாயி அடிமையா இருக்கான். தனியார் பால் ஊத்துற விவசாயி வந்து அடிமையா குட்டடிமையா இருக்கான். நீங்க தான் சொன்னீங்க ஆவி நிறுவனத்தை விட தனியார் நிறுவனம் நிறைய சலுகைகளை வழங்குது. நீங்க வந்து அடிமையா செல்வதா சலுகைகளை கொடுத்து அடிமைகளாக வைத்திருக்காங்க தனியார் பால் நிறுவனங்கள். நீங்க சொல்லுங்க, ஆவி நிறுவனம் கொடுக்கக்கூடிய கொள்முதல் விலை என்ன, தனியார் நிறுவனம் கொடுக்கக்கூடிய கொள்முதல் விலை என்ன? அதாவது இந்த அக்டோபர் 5க்கு நவம்பர் 1க்கு முன்னாடி வரைக்கும் தனியார் பால் நிறுவனங்கள் வந்து பசும்பால் விலையை வந்து 27 ரூபாய் 50 காசுகளாகவும் தனியார் பால் நிறுவனங்கள் அரசு எவ்வளவு சொல்லுச்சு? அரசு வந்து இப்ப முன்னாடி 23 ரூபாய் இருந்தது. அப்ப தனியாரை விட அரசை விட தனியார் தான் அதிகமா கொடுத்துட்டு இருந்தாங்க. 4 ரூபாய் அதிகம். நீங்க திரு பொன்னுச்சாமி நீங்க வெளி மார்க்கெட்டை நீங்க கோல்படாதீங்க, மக்கள் கோல்படாங்க. நான் வரேன். நீங்க வந்து விவசாயி பத்தி பாத்தீங்கன்னா ஒரு கால்நடை விவசாயியை பாருங்க. விவசாயிக்கு வந்து லிட்டருக்கு 4 ரூபாய் அதிகமான விலை கொடுக்குது தனியார் நிறுவனம். நீங்கள் சொன்ன வாக்குமூலத்தின்படி தனியார் நிறுவனங்கள் தான் அதிகமா கவனிச்சுக்கிறாங்க. ரெண்டுமே செய்யும் போது அவங்க செலவாகத்தானே செய்யும். அப்ப வெளியில விலை கூட தானே செய்வாங்க. நீங்க சொல்றீங்க ஆவின் நிறுவனம் விவசாயிகளை கைவிட்டு விட்டது, ஆவின் நிறுவனம் தன்னை வளர்த்துக் கொள்ளவில்லை, அப்ப உங்களுக்கு செலவே ஆகாது. அப்ப தனியார் நிறுவனம் உழைக்கிறான், செலவு செய்யறான், கூட்டுறான், நியாயமா தான் இருக்க முடியும். சலுகைகளை வாரி வழங்குவதை காரணம் காட்டி ஒட்டுமொத்த 85% மக்கள் மீது மிகப்பெரிய பாராங்களை தூக்கி வைப்போன்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? நாங்களும் மக்கள் ஒரு அங்கம் முதல்ல, அப்புறம் தான் நாங்க பால் முகவர்கள். நாங்களும் எங்க வீட்டுக்கு பால் தனியார் பால் வாங்கி உபயோகப்படுத்துறோம். அந்த பாலுக்குரிய வருமானத்தை வச்சு நாங்களும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க தனியார் பால் நிறுவனங்கள். அதுக்கு நாங்கள் தனியார் பால் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆவி நிறுவனம் வழங்கக்கூடிய கமிஷனை விட தனியார் பால் நிறுவனம் எங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்குறாங்க. அதுக்கு நாங்கள் தனியார் பால் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதற்காக மட்டுமே இல்ல சார், அதற்காக மட்டுமே தனியார் பால் நிறுவனம் செய்வதை அனைத்துமே சரி என்று ஆவினை விட தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் விலை அதிகம் கொடுக்கின்றன, முகவர்களுக்கு அதிகம் கமிஷன் கொடுக்கின்றன, விற்பனை விலை அதிகம் வைக்கிறாங்க. எல்லாமே லாஜிக்கலா பொருந்ததில்லை.
இதுல என்ன உங்களுக்கு குழப்பம் வந்துச்சு? எப்படி நீங்க எதிர்க்க முடியும்? வன்மையாக உங்க கண்டனத்தை நீங்க எதுக்காக பதிவு செய்யணும் புரியவே இல்லையே. அதாவது தனியார் பால் நிறுவனங்கள் வந்து இப்ப விற்பனை விலையை உயர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய சக்தியை குறைக்கணும். ஏன்னா இன்னைக்கு அந்நிய முதலீடு மத்திய அரசுடைய தவறான பொருளாதார கொள்கை காரணமா எல்லா துறையிலையும் வியாபிச்சிருக்க அந்நிய முதலீடு தனியார் பால் துறையிலையும் வந்துருச்சு. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான முன்னணி பால் பொருட்கள் உற்பத்தியில உலகத்திலே நம்பர் 1 இருக்கக்கூடிய லாக்டாலிஸ் ஒரு நிறுவனம் தனியார் பால் நிறுவனம் ஒரு முன்னணி பால் நிறுவனத்தை 1850 கோடி கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. அவர்களுடைய நோக்கம் வந்து இந்தியாவில் பால் வணிகம் செய்வதல்ல, பாலை வந்து சீஸ் பற்றி கிரீமா மாற்றி அவர்கள் நாடுகளுக்கு நாடு கடத்துவதுதான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து வேணும்னு சொல்லிட்டு தான் எல்லா உற்பத்தி விவசாயியும் கேட்கிறான். அதை நீங்க வந்து மாத்தி கேக்குறீங்க. நம்ம வந்து அரிசியா விற்கிறத விட பருப்பா விற்கிறத விட குளிர்பான நிறுவனத்தை எடுத்தீங்கன்னா இன்னைக்கு சுதேசி நிறுவனங்களை காணாம போன காரணம் என்ன? இந்த கோக்கு கட்சி என்னைக்கு உள்ள வந்துச்சோ, லிம்கா கோல்ஸ்பர்க் கம்பெனி மாதிரி என்னைக்கு உள்ள வந்தாங்களோ அன்னைக்கு சுதேசி நிறுவனம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. சுதேசி தொழில் முற்றிலும் முடங்கி போச்சு. சென்னையில வந்து கூடுதலா ஒரு முகவர்கள் இருக்கிறாங்க ஆவின் நிறுவனத்துக்கு. தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப அது வச்சு தப்பு சொல்ல போறீங்களா, சரி சொல்ல போறீங்களா? மற்ற இடங்கள்ல ஏன் எப்படி நடக்குது? சென்னையில நடக்குதான் செய்யுது. அப்ப வேற இடங்கள்ல இல்லங்கிறக்கா சென்னை இருக்குன்னு சொல்ல முடியுமா? சென்னையில இருக்குங்கிறக்கா தமிழ்நாடு பூரா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த சென்னையில இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஆவி நிறுவனம் வளராம இருக்கு. சென்னையில வந்து 34 இடைத்தரகர்கள் முறை இருக்கிறதுனாலதான் ஆவின் நிறுவனத்தை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆவின் நிறுவன அதிகாரிகளுக்கு அடிமட்டத்தில் மேல்மட்டம் வரைக்கும் கையூட்டு கொடுத்து அந்த அதிகாரிகள் மூலமா இன்னைக்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றக்கூடிய காரணம் 34 மொத்த விநியோகஸ்தர்கள் தான். அவங்க நீக்கிட்டு இன்னைக்கு ஆவின் நிறுவனத்தை உங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும் நினைக்கிறீங்க? எது உங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும் நினைக்கிறீங்க? எங்களுக்கு தொழில் இல்ல, எங்களுக்கு தாய் வீடு ஆவின், எங்களுக்கு தாய் வீடு ஆவின், வளர்ப்பு புகுந்த வீடு தனியார் பால் நிறுவனங்கள். தாய் வீடு நல்லா இருந்தாதான் புகுந்த வீட்டுல அம்மா வீட்டை மறந்துட்டு நீங்க தனியார் வீட்டுக்கு போயிட்டீங்க. திரு ஷேக் தாவத்தை கேட்கிறேன். ஒரு விஷயம் பார்த்தோம்னா நம்ம சிமெண்ட் விளையாட்டு நீங்க சொன்ன போல திரு சிமெண்ட் விளையாட்டும் இல்லாட்டி உணவுப் பொருட்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு சிமெண்ட் விலையை குறைச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசு வந்து 190 ரூபாயா சிமெண்ட் விலை குறைச்சாங்க. திமுக ஆட்சியில மலிவு விலை உணவுன்னு சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு வந்து பெரிய ஹோட்டல் எல்லாம் கொடுத்து சொன்னாங்க. ஆனா இந்த எல்லா திட்டங்களுமே வெற்றி பெற்றதா அப்படின்னா இல்ல. அப்ப தனியார்ட்ட தான் இவங்க போய் நிக்க வேண்டி இருக்குது. அவங்க எந்த விலை கொடுத்தாலும் அதை வாங்க வேண்டி இருக்குது. அப்ப இது நம்ம எப்படி நீங்க வந்து அரசு கட்டுப்படுத்தணும் விலையை கொடுத்துருவாங்க சொன்னா ஆவின் வந்து ஏற்கனவே குறைவா கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா தேவைக்கேற்ப பால் வரலையே. தேவை ஒன்றாக இருக்க, செயல்பாடு ஒன்றாக இருக்க நாம தனியார்ட்ட போய்தான் ஆகணும். நிர்பந்தம் எப்படி தவிர்க்க முடியும்? அதாவது ஒரு காலகட்டத்தில் அரசு வந்து மக்களுக்காக செயல்படக்கூடிய அரசாக இருக்கிற போது விலைவாசிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டியது அரசுடைய கடமையாக இருக்கு. அப்ப இது வந்து அத்துமீறிய விலைவாசியாக இருந்தால் அரசு கண்டிப்பாக தலையிடும், விலைவாசிகளை கட்டுப்படுத்தும். அதனாலதான் அத்துமீறிய விலையாக இருந்தால் அப்ப இருக்குதா இல்லன்னு யார் தீர்மானிக்க? அரசு தான் தீர்மானிக்கும். இதை தீர்மானிக்க வேண்டியது நீங்க இப்ப சாட்சியா உட்கார்ந்துருந்தீங்க. திரு பொன்னுச்சாமி சொன்னது போல ஆவினை விட கொள்முதலுக்கு அதிகமான விலை கொடுக்கப்படுகிறது, ஆவினை விட கமிஷன் ரேட் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. அப்போ அவங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகமாக தான் நிச்சயமா ஆவின் நிறுவனம் கொடுக்கறத விட சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க. கண்டிப்பா நம்முடைய கருத்தை என்ன, அரசுடைய கவனத்துக்கு இதை கொண்டு போறதுதான் நம்முடைய கருத்து. அப்ப இந்த விவாதமாகப்பட்டது அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். அதே போல மக்கள் மத்தியில் நிலவக்கூடிய பால் விலை ஏற்றமாக இருந்தாலும் சரி, உணவு விலை ஏற்றமாக இருந்தாலும் சரி, மற்ற சிமெண்ட் விலை ஏற்றமாக இருந்தாலும் சரி, அரசுடைய கவனத்துக்கு வருகின்ற பொழுது அரசு உடனே அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து அதை பேசுவாங்க. அதனுடைய நிர்வாகத்துக்கு தனியார் பால் நிறுவனங்கள் வந்து விலையை உயர்த்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு பொன்னுச்சாமிக்கு மட்டுமில்ல எனக்கு மட்டுமில்ல நாட்டுக்கே தெரியும். என்னைக்கு அப்படின்னு தான் பாத்துருந்தோம். ஆவின் பால் உயர்த்தின அன்னைக்கே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது தனியார் பால் நிச்சயமா உயர்த்தணும் இல்லையா? உங்களுக்கு எல்லாரும் அப்ப வந்து இனிமே தகவல் வந்தா நாங்க நடவடிக்கை எடுப்போம். அதாவது உயர்த்தினதுக்கு அப்புறம் தான் அது பேசப்படும். எப்பவுமே வந்து சிமெண்ட் விலை உயர்ந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் மத்தியில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்து தான் அரசு 100% விலை உயர்த்திட்டு 30% எவ்வளவு பண்றாங்கிறத பார்த்து தான் அது செயல்படுத்துறாங்க. அப்ப இந்த விலைவாசி உயர்வு நியாயமா நியாயமற்றதா, இப்ப தேவையா தேவையில்லையாங்கிறத அரசு முடிவெடுக்கும். 10 நாளைக்கு முன்னாடி ஆவின் நிறுவனம் உயர்த்திருக்கும் போது தனியாருடைய விலை உயர்வு வந்து நியாயம் இல்லைன்னு அரசால எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக முடியும். அரசு அதற்கான செயல்பாடுகளை செய்வாங்க. எப்படின்னு சொன்னா ஆவின்ல ஏற்பட்டிருக்க இந்த நிலை வந்து எல்லா பாலுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியாது. அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சில நிர்வாக காரணங்களுக்காக ஆவின்ல இதை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வெளியில உள்ள உங்களுடைய பால் உற்பத்தி ஆவின் அரசு உயர்த்திட்டாங்க, அதனால நம்மளும் உடனே உயர்த்திக்கலாம், என்ன விலைக்கு வேண்டாலும் வித்துக்கலாம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வர முடியாது. அதனால அந்த கமிட்டி கண்டிப்பாக பார்ப்பாங்க. அரசினுடைய கவனத்துக்கு வரும்போது அரசு இந்த விலைவாசி அதிகமாக இருந்தால் அதை குறைப்பதற்கு அவங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க. அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுப்போம் கண்டிப்பா எடுப்பாங்க. சுருக்கமாக இறுதியாக இதற்கு முன்னாடி எப்பயாவது தனியார் பால் நிறுவனங்கள் வந்து விலையை உயர்த்திய போது அரசு தலையிட்டு விலையை குறைத்ததாக வரலாறு உண்டா?
இல்ல, நிச்சயமாக இல்ல. அரசு தலையிடவே இல்லைன்றதான் எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஒவ்வொரு முறையும் பொதுமக்கள் மீது குருவி தலையில் பணங்காய வைத்ததாக தனியார் பால் நிறுவனம் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. தன்னிச்சையா முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக தலையிடணும்னு 2008 எங்க அமைப்பு துவங்கப்பட்ட காலத்திலிருந்து கோரிக்கை மனு வச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த கடந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, தற்போதைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, கிணற்றில் வீசப்பட்ட கல்லாகத்தான் எங்களுடைய கோரிக்கை இருந்திருக்க தவிர மக்கள் நலன் மீது எந்த அரசுக்கும் எந்த அரசியல்வாதிகளுக்கும் ஈடுபாடு இல்ல, அக்கறையே இல்ல என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான குற்றச்சாட்டு. இதற்கு முன்னால் தனியார் நிறுவனங்கள் பால் விலையை உயர்த்திய போது அரசு தலையிட்டு குறைத்ததில்லை அப்படிங்கிற நம்ம சம்பவம் பாக்குறோம். இந்த மாதிரி அரசால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்குது. மானியம் கொடுக்கலாமா? பல்வேறு விஷயங்களுக்கு அரசே மானியம் கொடுக்கிறது போல கால்நடையுடைய பால் உற்பத்தியாளர்களுக்கு மானியம் கொடுத்தால் இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியுமா? பல்வேறு கேள்வி இருந்திருக்கின்றன. அதற்கான நிரந்தரமான விடை நிச்சயமாக தமிழக அரசுக்கு தெரிந்திருக்கும். ஒரு விஷயம், தனியார் பால் நிறுவனமோ ஆவின் பால் நிறுவனமோ யார் விலை உயர்த்தினாலும் சாமானிய மக்களுடைய இதயத்தில் தான் பேரிடியாக விடுகிறது. பால் கொதிக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய வயிறும் கொதிக்கும், அது சந்தேகம் இல்லை. 8 ரூபாய் 10 ரூபாய் வந்து ஒரு லிட்டருக்கு விலை உயரும் போது மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய அதிர்வை தமிழக சாமானிய மக்கள் மனதில் ஏற்படுத்தும். எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள் தமிழர்கள். இதையும் தாங்குவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.